அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண வேணும். கோஹோஸ்ட கொடுக்கணும். மிஸ்டர் விக்னா கொடுக்கணும். விக்னேஷ். அவர் காணாம இருந்தது. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45, 10 மணி, மாலை 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இத்தல 1603வது நாளாக நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றி உரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக உரை நிகழ்த்த இங்கிலாந்திலிருந்து விக்னேஸ்வரன் அவர்கள் முன்வந்திருக்கின்றார். அவர் பேச இருக்கும் தலைப்பு மீள்தன்மை மூலம் அமைதி, எனது புற்றுநோய் பயணத்திலிருந்து பெறும் பாடங்கள். பின்னர் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் 9:30 மணி அளவில் நிகழ்வுகள் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாசனம் அவர்கள் வழி நடத்துவார். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் ஐயா. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். நாம் வழக்கமாகவும் ஆழமாகவும் தியானம் செய்வதன் மூலம் எங்கள் ஆன்மாவை எங்களுடைய இருப்பின் அக ஆழ மையத்தில் உள்ள அமரத்துவ பேரின்பமய தெய்வீக உணர்வு நிலையை விழித்தெழச் செய்யலாம். எமது மனத்தை அறியக்கூடிய ஒரு தவம் என்பதே தியானம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மனமும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கலர்ச்சி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். நாங்கள் 25 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. அன்பார்ந்த தியானிகளே, இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு
30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது தியானத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நான் இப்பொழுது இத்தளத்தை டாக்டர் ஜெகநாதன் ஐயாவிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி அம்மா. இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய ஆனந்தி பாலதாசன் அம்மாவுக்கு முதலில் நன்றி. அதற்குரிய இசையை வழங்கி பதாதைகளை வழங்கிய சிவா மோகன் அவர்களுக்கும் நமது நன்றி. மேலும் நமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தலைக்கவே. தினமும் இத்தளத்தில் நிகழ்வன நமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தளத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இந்த பிரதம நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். உரையை வழங்க இங்கிலாந்திலிருந்து டி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் முன்வந்திருக்கின்றார். அவரை பற்றி ஒரு சில தகவல்கள் அறிமுகமாக நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஸ்ரீலங்காவில் அவர் தொலைபேசி தொடர்பு அதிகாரியாக பணிபுரிந்த பின் ஐக்கிய ராஜ்யத்துக்கு புலம்பெயர்ந்து மின் பொறியியல் துறையில் பிஎஸ்சி, எம்எஸ்சி பட்டங்கள் பெற்றிருக்கின்றார். கணனி தொழில் விருத்தி இண்டஸ்ட்ரி தொழில் புரிந்த பின்னர் மேத்ஸ் ஐசிடி ஆசிரியராகவும் 40 வருடத்துக்கு மேல சேவை புரிந்திருக்கின்றார். அச்சேவையின் போது பல மாணவர்கள் பல்கலைக்கழக இடம் பிடிப்பதற்கும் அவரது சேவை பயன்பட்டுள்ளது. மேலும் சிங்கப்பூர் பாலிடெக்னிக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் விரிவுரையாளராகவும் 3 வருட சேவை புரிந்திருக்கின்றார். இளைப்பாறிய பின் அவர் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுகின்றார். அவரது பேச்சு பீஸ் த்ரூ ரெசிலியன்ஸ், லெசன்ஸ் ஃப்ரம் மை கேன்சர் ஜேர்னி, அதாவது மீள்தன்மை மூலம் அமைதி, எனது புற்றுநோய் பயணத்தில் இருந்து பாடங்கள் என்று இருக்கின்றது. அவரை இப்பொழுது தளத்தின் சார்புடன் அன்புடன் வரவேற்று உரை தொடங்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் கேட்கிறதா? ஓகே. நான் இத்தளத்தை கொண்டு நடத்தும் ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கும் அருந்ததி அம்மாவுக்கும் அவரோடு இணைந்து இந்த தளத்தை நடத்துபவர்களுக்கும் இதில் பங்கு பெற்றவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு மேட பேச்சு அவ்வளவு வராது. நான் ஒரு மேத்ஸ் டீச்சர் தான். ஆனால் நான் ஸ்ரீகாந்த் ஐயா என்னை கேட்டபடியால நான் சொன்னேன், என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனக்கு என்னடா, நான் கதை கேட்க 2 பாஷையையும் மிக்ஸ் பண்ணுவேன். அது என்னடா, எனக்கு தமிழ் நல்லா பேச்சு தமிழ் வராது. ஆனா எங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே. அப்ப நீங்கள் நிப்பாட்டி போட்டு கேட்கலாம். கேன்சர் ஒரு கொடிய நோய். அது எப்ப வரும் எப்ப வராதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. முதலாவதாக எனது மனைவிக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முதல் வந்தது. அதை டைமுக்கு டயக்னோஸ் பண்ணல, கண்டுபிடிக்கல. இப்ப அவருக்கு சாப்பிட முடியாம இருந்தது. அப்ப அவையல் உமக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருக்கு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டினான். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டது. பிறகு பார்த்தா அது கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிட்டுது. அவருக்கு ஸ்டொமக்ல வந்தது கேன்சர். அப்ப ஸ்டொமக்கை ரிமூவ் பண்ணி போட்டு she survived for 4 more years and I lost her about 16 years ago, 16-17 years ago. Okay, right.
எனக்கு வந்து நான் நல்ல சுகமா இருந்தேன். ஆனால் எனக்கு 2 சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறதுன்ற அது சரியான கஷ்டம். அதுவும் QE படிப்பிக்கிறது வந்து இன்னும் கஷ்டம். என்னென்றால் கொடுக்குற காசுக்கு நல்லா வேலை வாங்குவாங்க. ஆனா சந்தோஷமா வேலை செய்யலாம். என்னென்றா படிக்கிற வார பிள்ளைகள் எல்லாரும் நல்ல அபிலிட்டி உள்ள பிள்ளைகள். அதால கிட்டத்தட்ட நிறைய ஒர்க் இருக்கும். ஆனா படிப்பிக்கிறது ஈஸியா இருக்கு. அதாலதான் நான் படிப்பிச்சேன். இல்லாட்டா என்னுடைய அபிலிட்டியை பார்க்க தெரியும். நான் கதைக்கிறத பார்க்க எனக்கு படிப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏனென்றா பிள்ளைகள் எல்லாம் நல்ல வடிவாக பிஹேவ் பண்ணுவார்கள். நல்ல சிஸ்டம் அங்க. ஸோ அதால நான் ஈவன் ரிட்டையர் பண்ணி போட்டு 3 இயர்ஸ் போய் படிப்பிச்சேன். நான் அங்க A-level டியூட்டராயும் இருந்தேன். ஸோ அதுதான் நான் என்னுடைய அந்த ஹைலைட் ஆஃப் மை கரியர்னு சொல்லலாம். சிங்கப்பூர்லேயே நான் ஒரு 3 இயர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பிச்சேன். நான் பிறகு என்னுடைய வைஃப் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை, அவரோட ஃபாதர் இங்கே இருக்கிறபடியால நாங்கள் 2 பேரும் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்தேன். அதுதான் என்பது நான் எல்லா இடத்துலையும் வேலை செய்திருக்கிறேன்னு சொல்லலாம். என்ஜினியரிங் தான் என்னுடைய அந்த மெயின் எய்ம். ஆனால் சில வேளை நாங்கள் நினைப்பதொன்று, கடவுளை நினைப்பதொன்று. ஆனால் டீச்சிங்குக்கு வந்தபடியால இப்ப 24 வருஷம் டீச்சிங் செய்த நான் ஸ்கூல்ல, அதால எனக்கு கொஞ்சம் பென்ஷன் வருது காசு. அப்ப ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இண்டஸ்ட்ரியில வேலை செய்திருந்த இன்ஜினியர்ஸ்க்கு அவ்வளவு நல்ல சம்பளம் இல்லை. அதால ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் பென்ஷன் எடுத்து இப்ப எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகனும் ஒரு மகளும். மகனுக்கு ஒரு மகன், மகளுக்கு 2 பிள்ளைகள். இப்ப 2வது பிள்ளை இப்ப கிட்டத்தட்ட பிறந்தது. ஸோ அவையோட தான் என்னுடைய டைம் போய் கொண்டிருக்கு. ஏனென்றா அவைகளுக்கும் இன்லோஸ் வந்து இந்த கண்ட்ரியில இல்லை. அவையல் வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம். இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஃபேமிலி. இப்ப நான் தான் அவைகளுக்கு ஒரு லிங்க் மாதிரி என்ற பிள்ளைகளுக்கு. என்னுடைய வைஃப் பாஸ் பண்ண சாயக்கில் பிள்ளைகள் ஒருத்தர் யூனிவர்சிட்டியில இருந்தது. மகள் வந்து யூனிவர்சிட்டி என்டர் பண்ண ரெடியா இருக்கிறா, A-level படிச்சு. அதால ஓரளவுக்கு என்னால கோப்ப பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா சரியான ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். அவங்களுக்கு மென்டலியும் எஃபெக்டடா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஆனா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவ செத்த பிறகு தான் கொஞ்சம் கூட வந்தது. என்னென்றால் அவ இருக்க அவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது, வாரது, பள்ளிக்கூடத்து வேலை செய்யறது. அப்ப அதால பிஸியா இருந்தேன் நான். அதுக்கு பிறகு தான் அந்த ஸ்ட்ரெஸ்கள் கூடினது. ஆனா பிறகு பார்த்தேன் ஒருக்கா நான் வீட்டில் இருக்கைக்குள்ள சேட்டலைட் டெலிவிஷன் பார்த்து கொண்டு இருக்க ராம்தேவ் என்பவர் வந்து யோகாசனம் செய்வார். அப்ப நான் கொஞ்சம் வெள்ளன எழும்புறேன். நான் என்ன சொல்லுவேன், என்ன சில பேர் வந்து விடிய எழும்புற வைக்காத ஒரு பேரோட சொல்றேன், எனக்கு உடனே வருகிறது இல்லை. அதால நான் வெள்ளன எழும்பி இதை பார்த்துட்டு நான் பார்த்தேன், இருக்கா ட்ரை பண்ணுவோமோ யோகா என்று சொல்லி அவரை பார்த்து செய்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 எனக்கு செய்யக்கூடியதால செய்கிறது. அதோட பள்ளிக்கூடத்துக்கு போறது, வாரது, சரியான பேசி 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ். ஸ்டில் ஒர்க் வந்து ஃபுல் டைம். நான் வீட்டில் தான் சமையல் சாப்பாடு எல்லாம். நான் இருக்கிறது அவுட் ஆஃப் லண்டன். அது ஒரு நன்மையாகவும் இருக்கும். என்னென்றால் லண்டனுக்கு இருந்தால் இப்போ நல்ல நிறைய சாப்பாடு கடைகள் இருக்கு. யூ கேன் டேக் அவே, எல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்டு நான் என்னுடைய ஹெல்த் எல்லாம் இன்னும் பேடா போயிருந்திருக்கும். இப்போ நான் வீட்டில் நான் தான் குக் பண்றது. அதோட நான் 1994 I became a vegetarian. என்னட்டா wife was a vegetarian. She started when she was 1989 and she was cooking meat for me. பிறகு நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு யாத்திரை செய்து போட்டு வந்த பிறகு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், வெஜிடேரியன் தான் எனக்கு நல்ல வழின்னு சொல்லி 1994 95 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் மீட் ஒன்றும் சாப்பிட்றது இல்லை. முட்டை கூட சாப்பிடாம இருந்தேன். நான் 2011 நீங்கள் வெஜிடேரியனா இருந்து ஏஜிங் வரைக்குள்ள உங்களுக்கு B12 குறையும். அப்ப உங்களோட எனர்ஜி லெவல் குறையும். B12 விட்டமின் B12 குறைஞ்சால் நீங்கள் ஒரு டைரி ப்ராடக்ட் எடுக்கணும், அல்லது ரெட் மீட் சாப்பிட வேணும், அல்லது முட்டைகள் சாப்பிட வேணும். அதோட முட்டையை அவாய்ட் பண்றது கஷ்டம். என்ற பள்ளிக்கூடத்துல எல்லாம் டீ டைம் எல்லாம் எல்லாரும் கேக்குகள், பிஸ்கெட்டுகள் கொண்டு வருவாங்களோ, அதில் நாங்கள் லேபிள் பார்த்து கொண்டு இருக்கலாது. அப்ப பிறகு பார்த்தேன், சரி என்னுடைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்னுட்டு நான் முட்டை உள்ள சாப்பாடுகளும் சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு முட்டை இந்த மனம் அதுகள் ஒன்றும் விருப்பம். அதுதான் என்னுடைய இனிஷியல் பார்த்த வாழ்க்கை வளராது. ஆனா எனக்கு
நிறைய வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது. அப்ப அசிட் ரீஃப்ளக்ஸ் மேல வரும். அப்ப அதால எனக்கு இடைக்கிட அவங்க கொலனோஸ்கோப்பியும் சாரி எண்டோஸ்கோப்பி செய்வாங்க. எண்டோஸ்கோப்பி செய்யக்கல அது என்ன லைன் ஸ்டொமக்ல ஒரு லைனிங் இருக்கு, அது வந்து அசிட் ப்ரொடியூஸ் பண்ண அதை வந்து தாங்கும். ஆனால் அசிட் அந்த உங்களோட ஃபுட் வேல்வ் வந்து வீக்கா இருந்ததுன்னா அது மேல ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்து உங்களோட ஃபுட் பைப்பை வந்து எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு லைனிங் இல்லை. அப்ப அதுல வந்து எனக்கு பேரக் ஆஃப் த எசோபகஸ் என்ற ஒரு ஒன்றை கண்டுபிடித்தார்கள். இப்போ அதுக்கு தேவையால் எனக்கு ரெகுலரா செக் பண்றது. அதோட தி பிரிஸ்கிரைப் மீ ஒமிப்ரசோல். இப்ப என்னன்னா இப்ப அந்த இப்ப அவங்க அந்த எண்டோஸ்கோபி செய்யாமல் இப்ப ஒரு இன்னொரு புது டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா ஒரு டேப்லெட்டை ஸ்வலோ பண்ண சொல்லி போட்டு அது வந்து வயிற்றுக்குள்ள போய் ஒரு கொஞ்ச நேரத்துல பிரியும். அது பிறகு ஒரு நூலால கட்டி இழுப்பாங்க வயிற்கால. எடுத்த உடனே அது வந்து கொஞ்சம் சாம்பிள் வந்து எடுத்துக்கொண்டு வரும் வயிற்றுல இருந்து எதையும் கேன்சர் செல்ஸ் இருக்கொண்டு பார்க்கறது. அதை ஒரு 2 weeks அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் கேன்சரஸ் செல்ஸ் இருந்தா எண்டோஸ்கோபி. இது வந்து இந்த கேப்சூல் மெத்தட் வந்து இப்ப ரீசன்ட்லி தான் வந்தது. அது கொஞ்சம் ஈஸி. இப்ப நான் இப்ப ஒரு செய்துட்டேன். இப்ப ஒரு 2-3 months முதல் போய் செய்தேன். அது சரியான லெஸ் இன்வேசிவும் அதோட பெயின்ஃபுல்லும் இருக்காது. அவ்வளவு குயிக்கா போய் குயிக்கா வரலாம். So going back to my cancer, I had a colonoscopy 3 years ago, and they found a polyp and checked it in the lab, and they found it was benign. Polyp என்றது ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி வயிற்றுல இருந்தது. அதை அவங்க எடுத்து போட்டு அந்த அந்த கொலனோஸ்கோப்பியாலேயே அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணி போட்டு அதை வந்து செக் பண்ணுவாங்க அது கேன்சரஸ் பார்க்கறதுக்கு. அப்ப சொன்னாங்க ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு இந்த கேன்சர் எனக்கு டயக்னோஸ் பண்றதுக்கு 3 years முதல் தான் அவியல் வந்து அதை செய்தவ. நோம்ல இந்த எண்டோஸ்கோப்பியோ கொலனோஸ்கோப்பியோ எடுக்கிறவே உங்களுக்கு தாங்க இல்லாட்டா வந்து செடேஷன் எடுக்கணும். செடேஷன் எடுக்காட்டா நீங்கள் விட்ட ட்ரை பண்ணி கொண்டு போகலாம். நான் தனியத்தான் போய் வாரினேன். என் பிள்ளைகள் சரியான பேசி. அப்ப நான் நோம்பல அதோட அந்த ஸ்கிரீனை பார்க்கலாம், எங்க போகுது வயர் வருதுன்னு சொல்லி அந்த ஸ்கிரீனையும் பார்க்கலாம், என்ன செய்யணும்னு பார்க்கலாம். அவர் கடைசியா செய்யல கன்சல்டன்ட் சொன்னார் ஒரு ட்ரெயினியை நான் விடட்டும் பார்க்கறதுக்கு. நான் சொன்னேன் நாங்களும் படிச்சது தானே, நாங்களும் மற்றவே பழக விடுறது தானே என்றுட்டு நான் ஓகேன்னு சொன்னேன். அவரை விட்டுட்டு இவர் இருந்து வாட்ஸ்அப் பார்த்து கொண்டு இருக்கிறாரு நினைக்கிறேன், இன்டர்நெட்ல பார்த்து கொண்டு இருந்தவர். இவர் செய்தார். அது அவ்வளவு கஷ்டம் இல்லை, செய்து கொண்டு முடிய அந்த பொலிப்ப அவருக்கு சொன்னார் ஒரு சாம்பிள் எடுக்க வேணும் என்று சொல்லி போட்டு எடுத்தினான். அதுக்கு பிறகு தான் எனக்கு சாதுவா பெயின் இருந்தது. ஆனா நான் நிறைய யோகாசனம் செய்கிறபடியால அது கிட்டத்தட்ட குரோயினுக்கு கிட்டத்தான் அந்த பெயின் இருந்தது. அப்ப நான் நினைச்சேன் அந்த கொஞ்சம் கூட ஃபுல் பண்ணி பெண்ட் பண்ணி செய்கிறபடியால அது சில விட எனக்கு அந்த குரோயின் பெயின் தான் நினைச்சேன். அப்ப நான் ஒரு அப்ப என்னுடைய ஜிபியை போய் கதைத்தேன். அவவும் சொன்னா டோன்ட் வரி அபௌட் இட், இது வந்து நீ செய்யற எக்ஸசைஸா இருக்கலாம் என்று சொல்லி. ஆனா யோகா செய்யறபடியால அதோட எனக்கு அது கேன்சர் பிகின் பண்ணபடியால ஐ ஸ்டார்டட் லூசிங் வெயிட். வெயிட் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கு என்னென்றால் உங்களோட முழங்கால் குறையும். ஏனென்றா 1 pound நீங்க 1 kilo உங்களோட வண்டியில குறைச்சிங்களா ஈக்குவலண்ட் 7 kilos on your knees. அப்ப நீ பெயின் இருக்காது. அப்ப அது ஒரு நன்மை தான். அதோட ஐ வாஸ் ஃபீலிங் வெரி கிரேட். நான் ஒரு கிலோமீட்டர் 4 தரம் யோகா செய்வேன். பள்ளிக்கூடத்துல இருக்க பள்ளிக்கூடத்துல உள்ள ஜிம் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இப்ப ஜிம்லயும் போய் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்றேன். நான் நல்லா கொஞ்சம் களைச்சு போய் வந்தா தான் வீட்டுல படுக்கலாம். என்னென்றா வயது போக தெரியும் தானே எல்லாருக்கும் நித்திர பிரச்சனை வாரது. சோ பிறகு ஒரு நாள் நான் இங்க போனேன் என்னுடைய ரெகுலர் செக்அப் டென்டிஸ்ட போன நேரம் டென்டிஸ்ட் பார்த்துட்டு சொன்ன அவர் என்ன ரெகுலரா பாக்குறவர். நான் டென்டிஸ்ட போக துவங்கினதே வந்து ஒரு 50 வயதுக்கு பிறகு. நாங்கள் எங்களுக்கு பல்ல கொண்டே காட்டுறது எங்களுக்கு பல்லு நல்ல யாழ்ப்பாணத்துல விழுந்தவைக்கு என்ன நல்ல கல்சியம் இருக்கிறபடியால அவர் என்ன பார்த்துட்டு சொன்னார், யூ டோன்ட் லுக் ஆல் ரைட், யூ பெட்டர் கோ அண்ட் சீ தி ஜிபி. இப்ப நான் சொல்லி போட்டு ஓமன்னு கேட்டுட்டு நான் நினைவு என்ன பிசர் கதை அழைக்கிறாருன்ட்டு நான் ஐ எம் ஃபீலிங் கிரேட் அண்டுட்டு பேசாம விட்டுட்டேன்.
ஒரு 3 months பார்த்தா I started going to the toilet so very often and easy to என்னுடைய ஸ்டூலை பாஸ் பண்றது ஈஸியாக இருந்தது. அதோட என்னுடைய ஸ்டூல் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் அது பிளட் அண்டு அதுல. அப்ப நான் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 தடவை டாய்லெட்டுக்கு போன உடனே நான் ஜிபிக்கு அந்த நேரம் கிட்டத்துல அட்மிஷன் இருக்கிறது வெரி ஹார்ட். அப்ப முதல் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணவனும் ஃபில் பண்ணின பிறகு அவர் சொல்லுவாங்க டெலிஃபோன் கன்சல்டேஷன் செய்வோம் பிறகு சொல்லுவாங்க தான் வந்து பாருங்க என்னன்னு சொல்லி. எல்லாருக்கும் கேக்குதா நான் கேட்கிறேன், கேக்குதான்னு அசியூம் பண்றேன். ஓகே ஓகே. அப்ப அவருக்கு நான் இந்த டென்டிஸ்ட் சொன்னதை சொன்னேன் எனக்கு கேன்சர் இருக்கலாம் என்று சொல்லி நான் கொஞ்சம் மெசேஜ் பண்ணி அந்த ஆட் பண்ணி சொன்னபடியால தான் உடனே அவ என்ன கால் பண்ணினா வேற சொல்லி இந்த ஸ்டூல டெஸ்டுக்கு அனுப்பி போட்டு பிறகு சொன்னா பாசிட்டிவ் அந்த பிளட் இருக்குன்னு சொல்லி. அப்ப உடனே கண்டுபிடிச்ச உடனே அவியல் they will start the process very quickly. அவையிட்ட போய் வர்றதுதான் பெரிய கரைச்சல். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்னா சின்ன பெயின் இருந்தாலும் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணித்தான் வெளியே சொல்ல வேணும். என்னன்னா இப்ப இந்த பேண்டமிக்கு பிறகு அந்த ஜிபி மேரெல்லாம் லேசில உங்களை பார்க்க மாட்டினோம், போன்லயே பார்த்து கதைச்சு போட்டு விட்டுடுவோம். நீங்கள் வடிவா கன்சல்டேஷன் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். இப்ப உங்களோட பெயின் அதுகளை வடிவா சொல்லி தான் பெர்சுவேட் பண்ணா தான் நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவினோம். அதுக்கு பிறகு அப்ப உடனே எனக்கு அவியல் கொலனோஸ்கோபிக்கு எண்டோஸ்கோபிக்கு கால் பண்ணிச்சுனா. அந்த நேரம் எனக்கு என்னென்னால் என்னுடைய மகள் கனடாவிலுக்கு போக இருந்தவா, கல்கரிக்கும் வான்கூவருக்கும் தன்னுடைய ஹஸ்பண்டோட. அப்ப அங்க ஹாலிடே புக் பண்ணினவா. அப்ப போய்க்கல இந்த சன்னில்லோவுக்கு போக முடியாமல் போயிட்டது. அப்ப அவ சொன்னா நீ வான்னு சொல்லி என் மகள் நான் என்னுடைய பேரப்பிள்ள இந்த கிராண்ட் டாட்டர் 3 பேரும் நாங்கள் போறதுக்கு புக் பண்ணினோம். அதை நான் அவைக்கு சொன்னேன் அந்த எண்டோஸ்கோபி ஆக்களுக்கு. அவ சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் ஒன்று செய்வோம், அதுக்கு பிறகு வந்த உடனே நீ செக் பண்ணும், we will call you for a endoscopy. அப்ப நான் ஓகேன்னு சொல்லி அது ஒரு நல்லதா போயிட்டு அப்ப ஒரு டெலிஃபோன்ல அந்த அந்த எண்டோஸ்கோபி டீம் ஒரு ஆள் என்ன எல்லாம் இன்டர்வியூ பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து போட்டு வந்த உடனே 2 வீக்ஸால வந்த உடனே கான்டாக்ட் பண்ண சொல்லிச்சுன்னா சரி என்று நான் போய் கனடால கல்கரியும் வான்கூவரும் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பிளேஸ் டு கோ பட் வெரி எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் டு கோ. இது நான் ஒரு ஆக்சிடென்டலா தான் போனேன். அவியல் 2 பேரும் தான் போக இருந்தவ. பட் ஐ ஸ்டார்டட் டூயிங் லாட்ஸ் ஆஃப் ட்ரெக்கிங். இந்த மகள் அவருக்கு இந்த மலை ஏறி இறங்குறது நல்ல விருப்பம். யூனிவர்சிட்டியில இருக்க பழகிட்டா. அதால பிள்ளையும் தூக்கி கொண்டு 2 வயது பிள்ளையும் தூக்கி கொண்டு வருவேன். நான் பின்னால 2 தடியை பிடிச்சு கொண்டு நடந்து போறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏறுறதும் இறங்குறதும் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் செய்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய பொடி நல்லா இன்னும் ஃபிட்டா வந்தது. சரியான கஷ்டம் முதல்ல. ஆனா அதுக்கு பிறகு எனக்கு வேலை சந்தோஷம் என்னன்னா ஐ வாஸ் வெரி ஃபிட். ஸோ வந்த உடனே திருப்பி உடனே எனக்கு எண்டோஸ்கோபி அப்பாயின்மெண்ட் வந்தது. வந்த உடனே நான் போயிட்டு எண்டோஸ்கோபி செய்த உடனே அவியல் தே ஃபவுண்ட் கேன்சர் ஒரு 0.75 சென்டிமீட்டர் என்று சொல்லிச்சுனோம். அது உடனே எனக்கு சொல்லல. உடனே மகளை கூப்பிடுச்சுனேன். நான் எண்டோஸ்கோபி போய்க்க நான் தனியத்தான் போடுறேன். என்றால் அவியலுக்கு டைம் இருக்காது, அவியல் வேறு இடத்துல இருக்கணும். மகன் சவுத் ஆம்டன்ல இருக்கிறார், மகள் லண்டனுக்குள்ள இருக்கிறார், நான் சென்ட் ஆல்பன்ஸ்ல இருக்கிறேன். அப்ப சரியான பிரச்சனை. அப்ப நான் அவிய மெட்டாக்ல கேட்க விருப்பம் இல்லை, நான் தனியா தான் போய் வாரது. அப்ப போயிட்டு அவ உடனே கூட்டுறாங்க. லஞ்ச் டைம் அவ வந்த உடனே அந்த கொலனோஸ்கோபி அந்த கன்சல்டன்ட் சொன்னார் குட் நியூஸ் 0.75 சென்டிமீட்டர் பட் we need to do a சொல்லி ஆப்ரேஷன் செய்ய வேணும்னு சொல்லிச்சுனா. இப்போ உடனே எனக்கு ஆப்ரேஷனுக்கு டைம் கொடுத்து வாட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல்ல செய்தினான். வாட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேட் பண்ணிக்கல அவியல் அதை 0.75 சென்டிமீட்டர் என்றாலும் கொஞ்சம் கூட வெட்டுறது. இப்போ வாழைப்பழம் அழுகிச்சேன்னா நாங்கள் அங்காலையும் கொஞ்சம் கூட வெட்டுற மாதிரி வெட்டுவாங்க. அதோட எனக்கு ஒரு நல்லதா போயிட்டு என்னென்றால் எனக்கு ரைட் சைட் ஆஃப் மை பாடி தான் அந்த கோலன் கேன்சர் வந்தது. லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பேக் ஒன்று போடணும், அதை ஸ்டோமான்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து கிளீன் பண்ண வேணும், அந்த டேட்டுகள் அதுகள் எல்லாம் செய்ய வேணும். அப்ப அதை சொன்னார் யூ ஆர் லக்கி யூ ஆர் ஆன் த ரைட் சைட் ஸோ யூ வில் லுக் நார்மல் அண்ட் யூ வில் ஹேவ் எ நார்மல் லைஃப் என்று சொல்லி சொன்னார்.
இப்போ சரி ஆப்ரேட் பண்ணி போட்டு எடுத்து போட்டு அது கல்ச்சர் அதை செக் பண்ணி ஒரு 40 நோட்ஸுக்கு கிட்டே எடுத்தவங்க எடுத்து பார்த்தா ஒரு 3 of the notes were infected very close to the wound where I had cancer. அப்ப அதுக்கு வந்தோடனே அவர் சொன்னார், இந்த டாக்டரோட கன்சல்ட் பண்ணி சொன்னார், இதுக்கு ஒரு 4 கீமோதெரப்பி சைக்கிள் கொடுத்தா பெட்டர். அப்ப உங்களுடைய சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இஸ் இன்க்ரீஸ் பை another 6%. இப்ப நான் என்னுடைய மகளோடையும் கன்சல்ட் பண்ணி போட்டு நான் சொன்னேன், ஓகே என்று கொஞ்சம் யோசிக்காம ஓமன்னு சொல்லி போட்டேன். கேன்சர்ல அந்த கீமோதெரப்பின்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாத்தான் அது இந்த கஷ்டம் தெரியும். அதான் இப்ப கேன்சர் ஆக்களை காணேக்கு நாங்கள் ஒரு நாளும் நீ யூ லுக் ஆல் ரைட்னு சொல்லாத எங்கள் ஒருத்தரும். ரெண்டாவது உள்ளுக்கு தான் பிரச்சனை. கார்களை பார்க்க வெளியால கார் ஒழுங்கா தான் இருக்கும், உள்ளுக்கு என்ஜினுக்கு தான் பிரச்சனை கூட. அப்ப நாங்கள் கவனமா இருக்க வேணும். அப்ப சரி என்றுட்டு நான் ஓகே என்று சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது. ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அப்புறம் ஒரு 3 weeks I had to wait. அப்ப மவுண்ட் வேர்னனுக்கு அனுப்புவாங்க. My wife was treated as well. அவரோட கன்சல்டன்ட் கீழே இருந்த கன்சல்டன்ட் தான், படிச்சு வந்த கன்சல்டன்ட் தான் எனக்கு ஆன்காலஜிஸ்டா வந்த உடனே சொன்னா 4 சைக்கிள் இருக்கு. அந்த 4 சைக்கிள்ல ஒவ்வொரு சைக்கிளும் 3 weeks. அதோட சொன்னா என்னன்னா, உமக்கு கொடுக்குற மெடிசின் கேபாக்ஸ் அது தலைமயிர் கொட்டாது. இப்ப கணவருக்கு தலைமயிர் கொட்டும் சில மெடிக்கேஷன். இப்ப கேன்சர்ண்டா ஒரு காமன் வேர்டு, அதுல எத்தனையோ வகையான கேன்சர்ஸ் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெடிக்கேஷன். மற்றது எங்கள்ட பாடி BMI, எங்கள்ட பிளட் கவுண்ட் அதுகளெல்லாம் செக் பண்ணித்தான் தே ப்ரிப்பேர் த கீமோ. அங்க போய் ஒரு நாள் அங்க ஒரு 4, 5, 6 hours அங்க நிக்க வேணும். அவங்களே கையில ஒரு கனுலா போட்டு அதுக்கால தான் ஏற்றுவாங்க அந்த கீமோதெரப்பி லிக்விட. அப்ப அங்க போனோடனே நாங்க போய் எங்க பிளட் டெஸ்ட் முதல் போகணும். பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் பார்த்து அது இந்த ரிசல்ட்ஸை பார்த்து தான் எங்களுக்கு எங்களோட பொடிக்கு தக்க மாதிரி கீமோவை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1 whole day கிட்ட போகும், ஒரு 6-7 hours போகும். அதுக்கு முதல் தரம் என்னுடைய மகள் வந்தா. அப்ப நான் கன்சல்டன்ட கேட்டேன், கேன் ஐ ட்ரைவ் ஆஃப்டர் த கீமோதெரப்பி. ஏன்னால் மவுண்ட் வேர்னனுக்கு ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு. அப்ப நான் முடிஞ்ச உடனே மகள் பிறகு திருப்பி வர முடியல இருந்தா பிள்ளைய கலெக்ட் பண்ண வேணும் நர்சரியில இருந்து. அப்ப அவங்க ஊபர்காரனுக்கு லொக்கேஷனை அனுப்பினா அவன் வேறு எங்கேயோ வந்திருக்கான், நான் இங்கால நிக்கிறேன். கீமோதெரப்பி முதலாவது சைக்கிள் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு போட்டு வெளியால நிக்கிறேன். குளிர் தாங்கல, அது காத்து ஒரு பக்கம். அந்த கீமோயின் எஃபெக்டால தொண்டை எல்லாம் அடைக்கும், மற்ற கை கால் எல்லாம் குளிரும். அப்ப நான் ஐ வாஸ் நாட் ஃபுல்லி ரெஸ்டட் as well. அப்ப சரியான ஒரு பயங்கரமா இருந்தது. அவன் ஒரு மாதிரி அவனை நான் தேடி அந்த குளிரெல்லாம் ஓடி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு விட்ட வந்தேன். அதுக்கு பிறகு ஐ டிசைடட் டு டிரைவ் மை செல்ஃப் டு த ஹாஸ்பிட்டல். என்னென்னா ஐ ஹேவ் ஏ குட் கார். இப்போ நியூ கார்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆட்டோமேட்டட், டிரைவர் அசிஸ்ட் எல்லாம் இருக்குது, ஹீட்டட் ஸ்டேரிங் இருக்கு, ஹீட்டட் சீட்ஸ் இருக்கு. அந்த குளிருக்கு எல்லாம் உடனே போய் கார்க்குள்ள ஏறிட்டு விட்டு வரலாம். அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டிரைவிங் இட் செல்ஃப் மாதிரி. அப்போ நான் அதுக்கு பிறகு ஐ ஹவ் டிசைடட் டு டேக் மை கார். மற்ற கீமோவுக்கு 3 weeks இருக்கு சைக்கிள்ல. ஃபர்ஸ்ட் வீக் அந்த மெடிக்கேஷன் அட்மினிஸ்டர் பண்ணின உடனே சரியான ஹார்டா இருக்கும். உங்களோட பாடியின் எஃபெக்ட், குளிரும், சாப்பிட இல்லாது, நோசியா வரும், மனம். நான் தனியத்தான் வீட்டுல இருக்கேன்னு யோசிச்சு நான் முதல் ஆப்ரேட் பண்ணிக்க இந்த மகள் வீட்டுல இருந்தேன். மகள் பார்த்தவா நான் என்னடா சின்ன பிள்ளை நர்சரிக்கு போய் வாரபடியால நான் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் கூடாதுன்னு சொல்லி போட்டு அதில் சொல்லிச்சுன்னா நீ போய் வீட்டுல இருந்துதான் கொஞ்சம் சர்வை பண்ற பெட்டர். ரெண்டா உங்களோட இம்யூன் லெவல் சரியா குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப நான் அதுக்கு தக்க மாதிரி சாப்பாடு எல்லாம் சமைச்சு எல்லாம் போட்டு வைக்க வேணும். ஆனா ஒரே ஒரு நன்மை, அங்க ஒரு டயட்ரிஷியன் கலைப்பாங்க. கீமோ செய்யற நேரம் சொல்லுவா என்னென்ன சாப்பிடலாம், அப்படி பாடி இந்த வெயிட்டை கீப் அப் பண்றேன்னு சொல்லி. இப்ப சொல்லுவாங்க, நீ உனக்கு என்ன விருப்பமோ எல்லாத்தையும் சாப்பிடுவேன். டயபிட்டிஸ் என்றாலும் குறை பண்ணாதையும், சுகர் லெவல் கூடினாலும் பரவாயில்லை, சாப்பிடுங்க, பட் யூ ஹேவ் டு கீப் த வெயிட் அப் பண்ணு. நான் என்றால் என்னுடைய வாய்ப்பை அதைத்தான் மிஸ் பண்ணினவா, ஒழுங்கா சாப்பிடல அந்த கீமோ எடுக்கிற நேரம். ஆனா கிச்சனுக்கா போனோட நோசியா மாதிரி வேற. அதோட பசிக்கிறதுக்கு முதல் சாப்பிடுவோம். அதுக்கு சாப்பிட இல்லையென்றால் சரியான கஷ்டமா இருக்கும்.
அப்ப நான் எல்லாம் நான் தான் செய்யறது, வந்துருந்து சமைச்சு வச்சிருந்ததுகளை எடுத்து ஹீட் பண்ணி போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டேன்னு பார்த்தா அதை பார்க்க எவ்வளவு நல்ல சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட மனம் பெறாது. ஏன்னா அந்த மருந்துட்ட எஃபெக்ட். அப்ப யூடியூப் அதுகளை போட்டுட்டு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு காட்டுற மாதிரி நான் அதை பார்த்துக்கொண்டு அவனுக்கு சாப்பிட்டு கொண்டிருப்பேன். அப்படித்தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி சாப்பாட்டு எடுத்தேன். அந்த அவங்க நல்ல ஸ்ட்ராங் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்களா, வீட்டை வரைக்கும் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, கீமோ டேப்லெட்ஸ் ஒரு 2 வீக்ஸுக்கு. அது கையால கூட தொடக்கூடாது, ஏன்னா நேரம் தொண்டைக்கு போட்டுட்டு தண்ணியை குடிச்சு தண்டோனும் நல்ல நிறைய வாட்டர் குடிக்கும். அப்ப தண்ணி தான் நான் அந்த இம்பார்ட்டன்டா குடிக்கிறது. பிறகு இரவுல லேட்டா நின்றாப்புல எழும்பினா அதுகளுக்கு எல்லாம் அப்ப வந்து சாண்ட்விச் அதுகளை செய்து போட்டு மேல போய் படுத்திருக்கிறது. படுத்துட்டு பசி வர முதல் சாப்பிடணும், இல்லாட்டா நோசியா வரும். ஸ்டெராய்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பெரிய பேக்கோடைய மருந்து நட்டு ஒரு சார்ட்டும் தருவாங்க. அதை வடிவா ஃபாலோ பண்ணி ஒழுங்கா செய்யணும். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் கொஞ்சம் பெட்டரா வரும். தேர்ட் வீக் வந்து நார்மலா வரும் ஆல்மோஸ்ட். அப்போ யூ ஆர் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்கில். என்ன ஒன்று பண்ணா திருப்பி போகணும், ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வர வேணும். அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு 2ஆம் தடவை போய்க்கல நான் கொஞ்சம் கவனமா போனேன். கிளவுஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் கிளவுஸ். அந்த விண்டர்ல நாங்கள் அந்த பனிக்கில போடுற கிளவுஸ் போட்டாலும் சரியா கூடிடும். டோர் ஹேண்டில் அதுகளில் தொட்டா கூட சரியா அந்த கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். வாஷிங் அப் செய்யறது கஷ்டம். இப்ப நான் என் மகன் சொன்னார், அவளோட சம் இது பிளாஸ்டிக் கப்ஸும் பேப்பர்ஸும் சொல்லி அந்த பேப்பர் பிளேட்ஸும் நிறைய மோட பண்ணார். அப்ப அது வாஷிங் அப் செய்யறது குறைக்கலாம். மற்றது என்னென்றால் என்னட்டு வாஷிங் டிஷ்வாஷர் இருக்கே இல்லை, டிஷ்வாஷர் இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்றால் அதுலயாவது சாப்பிட்ட பிளேட்ஸ்கள் அதை போட்டு கழுவலாம், யூட்டென்சில்ஸ் அதுகளை. இப்போ என்னட்ட இருக்கையில அப்ப ஜோன் லூயிஸ்ல ஓர்டர் பண்ணினா அவன் ஒரு 4வது சைக்கிள் முடியக்கில் தான் அனுப்பினான். அங்கே அனுப்பி போட்டு அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, உன்னுடைய எலக்ட்ரிசிட்டி வயரிங் வந்து நாட் ரெடி டு ஃபிட் டெலிவிஷன், உங்களுக்கு வால்ல சொக்கெட் இல்லை டிஷ் வாஷர் போடுறதுக்கு, ஹெல்த் அண்ட் சேஃப்டி வி கான் டு இட். பின்ன நான் தனியாக போய் நான் ஒரு எலக்ட்ரிசிட்டி தெரிஞ்சபடியால அதைக்கு ஃபிட் பண்ண ஒன்று சொல்லி போட்டு ஒரு வால்ல சொக்கெட்டை ஃபிட் பண்ணி போட்டு அங்கால இன்னொரு இடத்துல பிளக் பண்ணி போட்டு நானே ஃபிட் பண்ணி விட்டேன். அதை விட்டுட்டு வேலை செய்ததா, ஏன்னா இட் வாஸ் டூ லேட். ஆஃப்டர் த 4th cycle only I was able to get the dishwasher going. அது வரையும் கையால தான் கழுவுறது, ரப்பர் கிளவுஸ் போடணும், மற்ற கிளவுஸ்க்கு மேல போடணும், கலட்ட வேணும், சரியான களைப்பாயிருக்கும். அப்படி பெரிய ஒரு சரியான ஒரு ஹொரிபிள் திங்னு சொல்லலாம் நாங்கள். இப்ப அது ஒரு கனவு மாதிரி. 2வது சைக்கிள் துவங்கிக்க உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட் வந்து ப்ரோக்ரெசிவ்லி சரியான ஹார்டா வரும். 2ஆம் தடவை செய்யக்கல கையில இருந்து தோள்கள் கொஞ்சம் வெடிக்க துவக்கும், காலில் கொஞ்சம் தோடுகள் வெடிக்க துவங்கும். அப்படி அதுகள் எல்லாம் இருக்கு. நாக்கெல்லாம் சிவந்து வரும், ஃபுட் டேஸ்ட் பண்ணல, அது கிட்டத்தட்ட மெட்டல் டேஸ்ட் அதுகள் வரும், நோசியா வரும். அப்படி திருப்பி வேறமான்னு சொல்லுவாங்க. அப்படி 2ஆம் சைக்கிள் செய்யக்கல ஐ டிசைடட், எனக்கு இதால என்னால ஏலாது விழும் பார்க்க போறது பெட்டர்ன்னு தான் யோசிச்சேன். பிறகு ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சேன். அடே 50% செய்தாச்சுன்னு 2 தரம் தானே இருக்காண்டு, இன்னும் 50% தானே இருக்காண்டு சொல்லி போட்டு ஐ புல்ட் அலாங். அப்ப செய்து 4வது சைக்கிளும் செய்து அது எனக்கு பிப்ரவரி மிடில் தான் முடிஞ்சது. நவம்பர் எண்டில் துவங்கினது கீமோ, கிட்டத்தட்ட 3 months. அதுக்கு பிறகு சிடி ஸ்கேன். அந்த ஸ்கேன்ல பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா இட் இஸ் ஃபுல்லி கிளியர்ன்னு சொல்லி, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் திருப்பியும் பெறலாம், கேன்சர் வந்து எப்பவும் பெறலாம் என்கின்ற ஸ்டேட்டஸ் மைண்டா இருக்கும். ஆனால் ஐ எம் ஃபீலிங் கிரேட். இந்த விஷயத்துல நான் சிவசுதா மாஸ்டருக்கு நல்ல ஒரு தேங்க்யூ சொல்ல வேண்டி இருக்குது. என்னென்னா அவர்கிட்ட நான் அவ கனடாவில் இருக்கே யோகாசனம் படிச்சேன். அவதான் நான் படிச்சதுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர். இந்த பேண்டமிக் துவங்கல நான் சோசியல் மீடியா ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் ஒன்றும் இல்லை. அப்ப அந்த நேரம் வந்து எங்க நான் வேலை செய்த டெலிகாம் குரூப்ல இருந்த எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப் ஒன்று துவங்கினார்கள். அதுல இருந்து தான் அங்க பழைய டெலிகாம் என்ஜினியர்ஸ் எல்லாம் பேர் கனடால இருக்கிறார். அவியலுக்கால தான் இந்த எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் வந்து கனடால இருக்கிற ஆட்களோட நான் ரெகுலரா ஒரு கிழமையில 2-3 தரம் யோகா செய்கிறேன். நான் அப்படி செய்து அதுகளையும் செய்து இதண்டபடியால கொஞ்சம் பிட்டா இருந்தபடியால தான் நான் செவ்வாயிட்டு. அதுக்கு முதல் நான் கொஞ்சம் அன்பிட்டு தான் சொல்ல வேணும். அந்த நேரம்
பிள்ளைகள் அது வீட்டு வேலைகள் எல்லாம் இருக்கிறபடியால உங்களோட உடம்பை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். நான் படிச்ச பாடம் என்னென்றால், இதுல இருந்து முதல் வந்து நாங்கள் எங்க பொடியை வந்து ஃபிட்டா வச்சிருக்கோம். ஏனென்றால் எங்க கடைசி காலம் வந்து பிள்ளையெல்லாம் நம்பையில. அது என்னென்னா அவியல் தங்கண்ட அலுவல் அவியல் எங்களை சிம்பதைஸ் பண்ணினோம். நாங்கள் ஃபிட்டா இல்லைன்னா கடைசியா உங்களுக்கு தெரியும் நர்சிங் ஹோமுக்கு தான் போக வேணும். மற்றது இந்த அப்ப அதால நான் கொஞ்சம் ஐ ஹவ் பீன் வெரி ஆக்டிவ் ஆன் வாட் ஐ டூ. சாப்பாடை கவனிக்கிறது, அதுகள் செய்யறது, வெஜிடேரியனா இருக்கிறது. என்னுடைய ஃபேமிலியில இந்த மதர் கிராண்ட் மதர் எல்லாம் வெஜிடேரியனா காலம் இருந்தபடியால அவியல் சர்வைவ்ட் அன்டில் 85. நானும் அப்படி போகலாம்னு யோசிக்கிறேன். இப்ப முன்னே போனஸ்ல இருக்கிறேன். இப்ப எப்பவுமே நாங்கள் இப்ப மற்றது என்ன சொல்ல வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன் என்றால், இந்த கீமோ செய்கிற இடத்துல போய் பார்த்தீங்கள் என்றால் அது ஒரு ஃபேக்டரி மாதிரி. ஒரு 4-5 ரூம்ல கீமோ தெரப்பி கொடுப்பாங்க. அங்க வந்து ஒரு 40 பேருக்கிட்ட ஒரே நேரத்துல கீமோ எடுப்பாங்க. அங்க இப்ப முந்தின மாதிரி இல்ல. வந்து கிட்டத்தட்ட 2000 எலும்பண்டா எலும்பு அவைகள் கடாசன் கத்தி அந்த கீமோ வேலை செய்யறதெல்லாம் ட்ரெயின் நர்சஸ், இந்த மாதிரி டாக்டர்ஸ் ஒரு திறமை இல்லை. அப்ப அங்க போய் கடண்டு எல்லாம் செய்து போட்டு வெளியால வர வேணும். அப்ப கூப்பிடுற நேரம் அப்ப அங்க அந்த காத்து கொண்டு இருக்கிறது அடுத்த பிரச்சனை. இந்த வின்டர் டைம் கீமோ செய்யறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அது சொல்ல வேண்டியிருந்தேன் நான். அந்த நேரம் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல உதவி செய்தத. ஷாப்பிங்க்கு என்னுடைய சொந்தக்காரர் பக்கத்துல தான் இருக்கிறோம். அப்ப அவர் வந்து உதவி செய்தவர். மற்றது இங்க ஒரு நாங்கள் சாய் பாபா குரூப்ல இருந்தாங்களா. அப்ப அதுல இருக்கைக்குள்ள ஒரு லேடி வந்து தானும் செய்ய ஷாப்பிங் அதுகளை செய்து போட்டு எனக்கும் சேர்த்து ஷாப்பிங் செய்து கொண்டு வந்து தந்துட்டு போவினோம். என்னுடைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், தனபாலனிடா. அவர் பொம்பளியில இருக்கிறவர். நான் எப்படியுமே என்ன மேனேஜ் பண்ணலாம்னு பார்க்க, இல்லை நீ மாஸ்டர் உனக்கு சாப்பாடு நான் கொண்டு வர வேண்டும் என்று 2-3 தரம் கொண்டு வந்தார். அடுத்தது இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் ராசநாயம் மண்டவரும், அவரும் ட்ரை பண்ணவர். ஆனா அவர் இருக்கிற நியூமோல்ல நான் இங்கே இருக்கிறது. அப்ப ஒரு மணித்தியாலம் வந்து போறது எல்லாம் சரி வராதுன்னு நான் கனபேரிட்ட ரிஃப்யூஸ் பண்ணினான். சாப்பாடு அதுகள் இடத்துல கொண்டாடுவினோம். ஆனா ஒன்று என்ன, ஸ்பைசி சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல. அது என்னன்னா உங்களோட வாயெல்லாம் சரியா சிவந்து போய் புண்ணா இருக்கும். அப்ப வந்து மோரும் சோறும் அதுகளைத்தான் சாப்பிட வேணும். மற்றது இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்தது. கீமோ துவங்க முதல் என் ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய சன்னும் சொல்லிச்சுவன் ஸ்டார்ட் ஈட்டிங் மீட். நான் சொன்னேன், நான் மீட் சாப்பிட மாட்டேன், அப்படி இல்லாட்டா நான் சாகிறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டேன். என்னடா எனக்கு நான் உலக காலம் 31 வருஷமா சாப்பிடாம இருந்தேன், இனி என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்ப சொன்னா சரி, we will get you some vegetable protein powder and வெஜிடேரியன் அந்த சோயாயில இருந்து செய்யறது. அப்ப அதுதான் குடிக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 2 தினமில் ஒரு கப் குடிப்பேன். அதால இந்த வெயிட் ஆக்சுவலி ஐ ஆல்மோஸ்ட் மெயின்டைன். மற்றது வந்து யோகா செய்ததின் ஒரு நன்மை என்னென்றால், லங் கெப்பாசிட்டி வந்து நல்ல வடிவா இருந்தது. நல்லா பிரீத் பண்ணக்கூடியவா இருக்கும். ஒவ்வொரு தரம் அங்க போவேக்க அவங்க கேட்பாங்க, அப்படி ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு இருந்தது. ஆனா புதுசா என்னென்றால், நாங்கள் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது அதுகளாலேயும், மற்றது இந்த சிவசுதாமாட்ட யோகா செய்தா தெரியும் தானே, நல்லா வளைச்செடுப்பா. அப்ப அப்படி வளைச்ச எடுக்கிற வழியால நல்ல ஃபிட்டா இருந்தேன் நான். அப்ப அது ஒரு நன்மையா இருந்தது. அப்ப யோகா வந்து நல்லா இங்க இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்க சிவா, அவருடைய மகளும் வந்து எனக்கு யோகா படிப்பிச்சவா. அவையில நான் கனடாக்கு இந்த முறை போன நேரம் போய் கண்ட நான். எனக்கு நல்ல சந்தோஷம். மற்றது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியா இருந்தவர். அவரும் வந்து ரிங் பண்ணி கலைப்பார், விக்கி எப்படி இருக்கிற, என்ன செய்யற, எல்லாம் அதெல்லாம் பெல் எல்லாம் மச்சான் எல்லாம் சொல்லுவார். ரிங் பண்ணி நாங்க டெலிகாம்ல ஒன்றாவே செய்தாங்க. நீ அங்க எங்க மெல்பர்னுக்கு வந்தா வா, நான் உன்னை பார்க்கிறேன், சொந்தக்கார வீட்டெல்லாம் அதேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கதைச்சு கொண்டிருந்தவர். கடைசியா பார்த்தா ஜூன்ல ஹி பாஸ்ட் அவே. அவருக்கு மோட்டோ நியூரன் டிசீஸ். ஆனா அவர் எனக்கு ஒருத்தருக்குமே சொல்ல இல்லை.
So I was very upset. எல்லாம் எனக்கு இவ்வளவு உதவியெல்லாம் செய்து நான் சுகம் இல்லாமல் இருக்க என்ன ரிங் பண்ணி கதைச்சு அது மாதிரி ராசநாயகம் மற்றது சாதவன் அவர் இப்ப கவுன்சிலா இருக்கிறார், மீட்டன் கவுன்சிலரா இருக்கிறார், இப்ப டெபியூட்டி மேயர். அப்படி என்று ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் கனடாவில் இருக்கிறார்கள் எல்லாரும் கூப்பிட்டு கதைப்பு நம்ம கிடைக்கிட. ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கலாம், ரிலேட்டிவ்ஸோட கதை கேட்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேர் will say something wrong to without realizing. ஒரு சில பேர் purposely can also say something wrong to upset you. ஸோ இவ்வளவுக்கு நாங்கள் மற்றவையோட கான்டாக்ட் குறையாம இருக்கிறது நல்லம். அது மக ஃப்ரெண்ட்ஸோட கூட கான்டாக்ட் இருக்காது. எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் ஒன்றும் வேற இல்லை. நான் எல்லாரோடையும் ஈஸி கோயிங். அப்போ அதால ஐ வாஸ் ஹாப்பிலி ஏபிள் டு ஒரு மாதிரி கெட் ஓவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்பவும் ஒரு சிடி ஸ்கேன் கிட்டத்துல செய்தேன் நான். இனி அதுகின்ற ரிசல்ட்ஸ் இன்னும் 2 வீக்ஸ்ல வரும். அதுல எதுவும் பிரச்சனையா கூப்பிடுவாங்க. திருப்பி வராமல் இருக்கணும் என்று ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறேன். ரிலீஸ் இன்னும் டைம் இருக்கா இல்ல கூட இட்டுதான்? இன்னொரு 2-3 மினிட்ஸ்ல முடிச்சா நான் டிஸ்கஷன்ல கொஞ்சம் 2-3 மினிட்ஸ்ல நான் முடிக்கிறேன். இப்ப என்ன பற்றி நீங்கள் ரிலிஜியஸ் இதுல நான் என்னுடைய ரிலிஜியஸ் ஜேர்னியை பற்றியும் சொல்லி இருக்கிறபடியால நான் ஊர்ல யாழ்ப்பாணத்துல கார்நகர் என்ற இடத்துல பிறந்த நான். அங்க வாரிவளவு என்ற இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இந்த வாழ்க்கை முதல் தொடங்கியது பிள்ளையார் கோயில தான். பிள்ளையார் தேர்வட்டியில தான் நாங்கள் இருக்கிற நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கேயே விளையாடுறது, நாயும் புலியும் கார்ட்ஸ் மற்றது பிரிட்ஜ் அதுகள் எல்லாம் விளையாடுவோம். பின்னேரங்களை தாச்சி விளையாடுற நாங்கள். பிறகு ஃபுட்பால் விளையாடுவோம். மற்றது எவ்ரி வருஷப்பிறப்பு கிட்ட எங்கட கோயில்ல திருவிழா நடக்கிறது, வருஷத்துல இருந்து தேர். அதுதான் என்னுடைய எனக்கு விக்னேஸ்வரன் என்ற வீட்டுல ஆக்சிடென்டா வச்சுட்டோமோ உண்மையா வச்சுட்டோமோ தெரியாது. அதனால என் பேர் விக்னேஸ்வரன். இந்த மகனுக்கு நான் அதே கணேசன் வச்சிருக்கிறேன். அவருக்கு இந்த மகனுக்கு பேர் கணேஷ் விக்னேஸ்வரன். அப்ப அங்கதே வளர்ந்த நான். அங்க என்னுடைய கிராண்ட் மதர் வந்து 7 வயதுல இருந்தே சைவமா இருந்தவா. அவ வந்து அந்த கோயில்ல தொண்டு செய்யறவா. அவ போய் உள்வீதி எல்லாம் உளவார வச்சு புல்லெல்லாம் சொருக்கி கிறுக்கி அந்த அதை கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டு அதுல வர பால் எடுத்து நாங்க கொண்டு கோயில்ல கொடுக்கறது. அந்த கோயில் தான் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. அங்க இருந்த பெடியங்கள் எல்லாரும் நாங்கள் உண்டாத்தான் இந்த தேர்முட்டியில தான் வாழ்ந்த நாங்கள். சந்தோஷமா இருந்தது. எனக்கு பிள்ளையார் தான் அந்த ஒரு குல தெய்வம் என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். மற்றது என்னுடைய ஆட்சி வந்து வெஜிடேரியன், ஒரு இடதும் போற இல்லை, கோயிலும் வீடும் தான். அவ வந்து இவன் அவ கொஞ்சம் படிச்சதுண்டாலும் ஆனா அவ வந்து இந்த ரிலிஜியஸ் கதையெல்லாம் சொல்லுவா. அவ என்னன்னா காசி எல்லா இடமும் போயிட்டு வந்தவா. அவரோட பிரதர் வந்து ஒரு சாமியார், அங்க ஒரு ஃபேமஸ் சாமியார், பேப்பர் சாமியார்ன்னு சொல்றது. இப்ப அவ 2 பேரும் ஒன்றா போயிட்டு வந்தவ. அப்ப அவ வந்து சொல்லுவா, இந்த மாடு ஆடுகள் ராத்திரி எல்லாம் சத்தம் போட்டதுடா, இன்றைக்கு நாளைக்கு ஏதோ நடக்க போதுன்னா யாரும் செத்துருப்பாங்க அல்லது ஏதோ நடந்திருக்கும் அப்படி சொல்லுவா. அதுகளெல்லாம் கேட்டு அவன் 2 தீட்சை கேட்டவா. அதனாலே எனக்கு அந்த சைவ சமயத்தின் சித்தாந்தம் வந்து என்னுடைய தலைக்குள்ள இருந்தது. நான் அதை கண்டினியூ பண்றதுக்கு நான் இங்க கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் பெற்றப்பட்டும் அவர்களுக்கும் நாங்கள் ஹிந்துஸையும் வடிவா படிப்பிச்ச நாங்கள். அந்த நேரம் சாய் சென்டர்ல போய் அவர் 2 பேர் பாட்டுகள் பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது. அதற்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார் நினைக்கிறேன், யோகா அங்கிள். அவர் நல்ல ஹெல்ப்பா இருந்தவர். அப்படி இருப்ப அவையில நான் 2 பேரையும் O level வரையும் சாய் ஸ்கூல்ல கொண்டு ஹிந்துஸையும் படிப்பிச்சு O level எடுக்க பாட்டினான். அதை எடுத்து நல்ல சித்தி எடுத்தவை. அவளுக்கு நல்ல பழக்கம் பழக்கிட்டேன். ஆனால் வந்து என்னென்றால் பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு அவையில் சொல்லுவேன், உங்களுக்கு அறிவு பத்தாது, உங்களுக்கு சைவ சித்தாந்தம் தெரியாதுண்டு. ஐ எம் ஹோப்பிங் தட் ஒன் டே தே வில் ரியலைஸ் அண்டு அவளை என்ன நான் சொல்லலாம். மற்றது நான் நார்மலா எவ்ரிடே ஐ ப்ரே எவ்ரி மார்னிங். நாங்கள் எல்லாரும் உண்டாச்சு வந்து ப்ரே பண்ணாங்க. வைபரி கேட்கல, பின்னேரமும் ப்ரே பண்ற நாங்கள். இப்போவும் நான் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறேன். விடிய காலம்புல எழுதினா ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரேயர். பிறகு உங்களோட மியூசிக் கேட்டுக்கொண்டு கொஞ்ச நேரம் இருப்பேன். நல்லாட்டா கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்வேன். ஏனென்றால் எனக்கு அந்த அவங்க சொன்னவங்க என்னன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் செய்யல உங்களுடைய டயபிட்டிஸ் லெவல் வில் கோ அப் வெரி ஹை, பட் டோன்ட் வரி, வி வில் ட்ரை டு ட்ரீட் யூ அண்டு. இப்போ நான் அந்த முடிஞ்ச உடனே இந்த HbA1c வாட் எவர் இட் இஸ், அது வாஸ் வெரி ஹை.
பிறகு நான் சொன்னேன் கிவ் மீ சம் டைம், நான் கொஞ்ச நாளைக்கு எக்ஸசைஸ் குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு 2 months போய் செய்து போயிட்டு போனா அது 9.3 இருந்து 7.5க்கு வந்தது. இப்போ நான் அதால தான் நான் கூட எக்ஸசைஸ் செய்து இப்போ லாஸ்ட் 2-3 weeks கிட்ட 6.9க்கு வந்தது. இட் இஸ் வெரி குட். அதோட அந்த என்னுடைய ஜிபியும் சரியான இம்ப்ரெஸ்ட். ஸோ என்னன்னா நாங்கள் ஹெல்த்தியாக இருக்க வேணும். ஹெல்த் தான் உண்மை காசிலும் பார்க்க. அப்போ நாங்கள் எவ்வளவுக்கு எங்களால் இயலமான அளவு சந்தோஷமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. இல்லாட்டா நர்சிங் ஹோம் தான். நர்சிங் ஹோம் போனா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. அதை சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி விக்னேஸ்வரன் ஐயா. உங்களுடைய பேச்சு உருக்கமாக இருந்தது. நாங்கள் இந்த இங்கிலாந்துல கிங் சார்ல்ஸ் மருமகள் என்று இருக்கும் கேன்சர் என்னோன்னு இந்த மாதிரி கோப் பண்ணின ஒன்று நாங்கள் தெரியாமல் இருந்தோம். உங்களோட ஹிஸ்டரியை கேட்கல எல்லாம் புரிந்தது. அதை பாராட்டு மூலமாக திருவினாடிகள் எல்லோரும் கைதட்டுவோம். நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுறதுக்கு நானே முழு நேரத்தை எடுக்கிறது சரியில்லை. ஆனால் சொல்லணும் என்றால் எனக்கு இப்போ இந்த நேரமே வார இல்லை. முதலாவது நீங்க சொன்னது அந்த அதிகாலை நேரம் பிரம்மமூர்த்தம் என்றதையா சொன்னீர்கள். அது சொல்லுவார்கள் அந்த காலை நேரத்துல தியானம் செய்ய சொல்லி. மற்றது இந்த ராம்தேவனுடைய வீடியோ நான் ஒரு பார்த்தேன். பிரம்மமூர்த்தம் என்று சொல்றது. பிரம்மமூர்த்தத்துல தேவகணத்துல பிறந்தவ எழும்புவினம் என்று சொல்லி ராம்தேவனுடைய வீடியோ பார்த்து நான் அவர் மூச்சு பயிற்சி டெமான்ஸ்ட்ரேட் பண்றது வீடியோ மூலம் தான் பார்த்து நான். அந்த அளவுக்கு அந்த வயிறு உள்ளுக்குள்ள ஒட்டி போனது பிறவைக்கிறேன் இல்ல கணக்கு எல்லாம் சொன்ன கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லி கவர் த ஹோல் கேட்டலாக் மெடிக்கல் இல்லஸ். எனக்கு தலைவே சுத்திச்சது. நானே யோசிச்சினான் அந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜை இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க வயிற்றுல நெகட்டிவ் ப்ரெஷரை கூட்டினா இந்த லிம்பாட்டிக் சக்ஷன் வரும். லிம்பாட்டிக் ட்ரைன் தான் இந்த கேன்சர் செல்ஸை டீல் பண்றது. மற்றது இந்த டிரைவ் பண்ணி கொண்டு போனால் டாக்டர்ஸுக்கு அவ்வளோ தெரியுமோ தெரிய இல்லை. இன்சூரன்ஸ் கம்பெனியில் கவனமாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் மெடிக்கல் ஹிஸ்டரியை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். மற்றது தற்செயலா நீங்கள் டிரைவர் அசிஸ்டட் கார்ன்னு சொன்னீர்கள். அது ஆட்டோமேட்டிக் கார். ஆட்டோமேட்டிக் கண்டு இல்லை, டிரைவர்லெஸ் காரா? ஓ எஸ் சார், ஆல்மோஸ்ட் கையை விட்டுட்டு மோட்டோவேல நாங்க ஓடலாம். லேன் அசிஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கும். கைகால் கொஞ்சம் தழும்பும் அதை போட்டா அந்த லேன் அசிஸ்ட் அது கண்டினியூஸா ஓடிக்கொண்டிருக்கும். மற்றது நானும் என்னுடைய ஒரு தெரிஞ்சவருக்கு கேன்சர் இதண்டைக்குள்ள டயட்டை பற்றி ஒரு பரவலான பிலீவ் இருக்கின்றது. கேன்சர் செல்ஸ் ஆர் த்ரைவிங் ஆன் கார்போஹைட்ரேட் என்று நான் சொல்லவில்லை. கேன்சர் நீங்க கார்போஹைட்ரேட் நீங்க கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணலாது. பிகாஸ் ஆல் செல்ஸ் நீட் கார்போஹைட்ரேட், இது சுகர். அவர்கள் நினைக்கிறார்கள் கேன்சர் செல் நீங்க சுகர் எடுத்தால் won't grow fast என்று. அதாவது மூட நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன், மாயை என்று எடுக்கணும். ஆனா நீங்க ஸ்டெராய்ட் ட்ரீட்மெண்ட் கேட்கல டயபெட்டிக் கண்ட்ரோல் will be weaker, poorer. மற்றது இந்த ஒரு கொண்டு வந்தால் தான் தந்தை, கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வாழ் சகோதரி என்ற ஒரு படத்துல வசனத்துல உயிர் காப்பான் தோழன் என்ற ஒரு வசனம் இருக்குது. அப்ப நீங்க சொல்லிக்கல எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. யூஆர் ரைட். சம்டைம்ஸ் தே ஆர் மோர் ஹெல்ப்ஃபுல். அதோட நிறுத்துவேன், மற்றவர்களுக்கு முடன் கொடுக்க வேண்டும். முதலாவதாக டாக்டர் நவரத்னம் கையெழுத்திருக்கிறார். உங்கள் கருத்தையும் விமர்சனத்தையும் சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று விக்னேஷுடைய பயணம் மிக நன்றாக அழகாக உருக்கமாக சொல்லியிருக்கிறார். இதில் சில விஷயங்களை என்னை கவர்ந்தது. இதில் முதலாவதாக இந்த கேன்சர் என்று டயக்னோசிஸ் வந்த உடனே எல்லோருக்கும் பயம் மாறுது. பயம் வந்தால் தன்னம்பிக்கை போயிடும். தன்னம்பிக்கை போனால் இம்யூன் சிஸ்டம் வீக்காக போயிடும். இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது தன்னம்பிக்கை வேண்டும். அத்துடன் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறவர் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லோரும் நல்ல உற்சாகம் கொடுக்க வேண்டும். நடந்திருக்கு என்று நான் நம்புகிறேன். அதை விட மற்றது இந்த
டாக்டர் தனபாலன் என்னுடைய சிநேகிதன். நான் ஒரு படித்த நாங்கள் அவர் உங்களுக்கு உதவி பண்ணார். மிக நல்லது. இந்த கேன்சர்லேருந்து சாப்பிட முடியாமல் இருக்கிற நேரத்தில் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், உங்களுக்கு அது என் தெரியாது, காம்பேக்ட் ஜூஸ் என்று புரோட்டீன் சுகர் அளவாக போட்டு ஒரு ஜூஸ் 150 மில்லிலிட்டர்ஸ் உருண்டை குடித்தால் ஒரு சாப்பாட்டுக்கு சரி. நல்ல ஸ்ட்ராபெரி அல்லது நல்ல ஃப்ளேவர்கள் எடுக்கலாம். அது உண்டு. மற்றவர்களுக்கும் அதை சொல்லுவேன். நோய் வந்து சாப்பிட முடியாவிட்டால் அது NHSல டாக்டர்ஸ் கொடுக்கலாம். ப்ரைவேட்டாக வாங்குறது செலவு. அதை விட இந்த நானும் அறிந்த ஒரு விஷயம், எனக்கு டயபிட்டிஸோட ஹார்ட் வருத்தம் இருந்தது. 2 தரம் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. ஆனால் அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், மகனுக்கு உடைய அப்பாவுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவர் நினைவு இல்லாமல் இருக்கும் பொழுதும் என்னன்னு சொல்றது, he is trying hard to live, and I lived through 2 operations. 2 second heart operation was bad. So it's important to have that will to live. வெஜிடேரியனிசம் பற்றியும் ஒன்று சொல்லணும். நானும் முன்பு மாமிசம் உண்பது உண்டு. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னம் ஏதோ ஒரு நோக்கத்தில் வெஜிடேரியனாக மாறினேன். அதன் பின் அதை கடுப்பிடித்து வாரேன். எனக்கு படிப்பித்த ஒரு வாத்தியார் 1946 இந்த காலத்தில் எனக்கு 8 வயசு. அவருக்கு டிபி டாக்டர் பண்ணிக்கணும் தெளிப்பிள்ளையில். இப்போ மைலிட்டி தான் ட்ரீட்மெண்ட்டு, சுப்டமைசன். அவருக்கு சொன்னார்கள் முட்டை சாப்பிட சொல்லி. நான் செத்தால முட்டை சாப்பிட மாட்டேன். ஆனால் ஊசி போட்டார், சுகமாக 9 மட்டும் இருந்தார். அந்த வெஜிடேரியனிசம், some people are very strict about it. There's something called transcendental meditation. That is, you meditate while exercising. That was taught by Swami in Bangalore. That is, you do exercise while concentrating on your breath. That I've been practicing for the last 30 years, and it is helpful. When I was very ill and had so much of problems, my lung capacity was very good. And the doctors asked me why, how. I told them that I was doing TM. And now, of course, I'm doing this meditation, which that's helpful. And so I think these are things that I want everybody to know, and very grateful for Vishna to bring this story. And it's helpful to people here because they're all the age where we are not 100% healthy. Thank you. நன்றி. அடுத்தபடியாக கலைவாணி அம்மா நீங்கள் பேசலாம், அல்லது பாலகாசன் அம்மா, தெரியல இந்த ஆர்டர் ரெண்டு, பரவாயில்லை. வரதம்மா விடுங்க அப்படின்னா. ஓகே, ஓகே, நீங்க பேசுங்க அம்மா. வணக்கம் விக்னேஸ்வரன். உங்களுடைய அனுபவம் எங்களுக்கும் அனுபவமாகிறது. இந்த சமயத்திலே நான் மிகச் சுருக்கமாக சொல்ல எடுத்தது என்னென்றால், என்னுடைய கிட்டிய உறவினர் இளம் பிள்ளை, 53 வயது, தற்பொழுது கீமோ எடுத்துக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் இப்படியாக இருக்கிறபடியால் நான் அவரை உங்களுடன் கதைக்க விரும்பினால்
கதைக்க பண்ணலாமோ என்று கேட்கிறேன். கதைக்கலாம். நான் கதைக்கிறத கேக்குதா அம்மா? கேக்குது, சொல்லுங்க. ஓ, அதாவது கதைச்சா நான் என்னால ஏழுமானது சொல்றேன். ஆனா வந்து எனக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் என்கிட்ட இல்லை. என்னென்றால் நான் வந்து அது கொண்டு நான் கேட்கல. படிக்கல, நான் ஜெனரலி மேத்ஸ் மட்டும் தான் படிச்சேன். அவரை ஊக்கப்படுத்தி வாழ வேண்டும் என்று நீங்கள் அப்படி வாழ I can do வேண்டும் that. என்று வாழுகிறீர்கள். அதை அவரை ஊக்கப்படுத்தினால் நல்ல. Oh. நான் கேட்டு பார்க்கிறேன். ஸ்ரீகாந்த் அருந்ததியோட உங்களுடைய நம்பர் அதில் எடுப்பேன் பிறகு. அவர்கிட்ட இருக்குது இந்த நம்பர். ஓகே, நன்றி. நன்றி. அடுத்ததாக ஆனந்தி பாலதாசன் தான் முதல் கை வைத்தினவர். ஞாபகப்படுவோம். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். விக்னேஸ்வரன் மாஸ்டர், நான் என்ன உங்களுக்கு உங்களே எனக்கு போதும் தெரியும் என்ற இங்க சீனியர்ஸ் என்ன எனக்கு யோகா எனக்கு உங்களை நல்லா தெரியும். நான் நீங்க கதைக்கிற நீங்கள் எனக்கு தெரியும். நான் எங்களை பேசாம கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் என்னென்னா அங்க எல்லாரும் பொம்பளைகள், நான் தான் ஒரு ஆள் நிலத்தில இருந்து பார்த்து கொண்டிருப்பேன். நீங்க நல்ல வடிவா, நாங்க எல்லாம் சேர்ல நிக்கிற நாங்கள், நீங்க வடிவா நிலத்தில இருந்து வடிவா செய்யறீங்க. இங்க சிவசுதா மாஸ்டர் யோகா கனடால எங்களோட சீனியர்ஸ் குரூப்ல. அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். என்னண்டா அவ என்னோட கான்டாக்ட்லயும் இருந்தவா. அவ ஒரு பெஸ்ட் டீச்சர் யோகால. அப்புறம் இப்ப அவன்ட இதுல கண்டோடனே எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறது. இப்படி நீங்க வந்திருக்கிறீங்க. நான் நீங்க எல்லாருக்கும் சொல்றேன். நான் இன்றைக்கும் எங்கட ஒரு குரூப் இருக்கு, அதுல போட்டுனா நீங்க 4-5 பேர் வந்திருக்கணும். நீங்க சிவா வந்திருக்கிறார் எனக்கு தெரிய. வேற 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வரதன் மட்டும் ஆண்ட எல்லாரும் அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மிகவும் மேல நீங்க அந்த பாசிட்டிவ் இதால நீங்க வடிவா நீங்க இதுல இருக்கிறீங்க. மற்றது இங்க சாய்பாபா சென்டர்லயும் ஒரு அவ சொன்னா நீங்க சாய் டிவோட்டி தான் பெறவன்மான தனக்கு இது ஒர்க் இருக்கிற அந்த டைம் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருந்தவா. மிகவும் அருமையாக இருந்தது. நீங்க அந்த பாசிட்டிவா இதை கொண்டு போறபடியா உண்மையில எங்கட மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நாங்க அந்த எல்லாத்தையும் நாங்க விட்டோம்டா போச்சுதான் என்ன. நீங்க பாசிட்டிவா அப்படி இருந்தா இது நான் விஷிங் யூ லாங் ஹெல்த்தி அண்ட் லாங் லைஃப். தேங்க்யூ. தேங்க்யூ. அதான் நான் சொல்றேன் என்னன்னா, எங்கண்ட சுயனத்தை நாங்கள் தான் பார்க்க வேணும். அப்ப அதை வந்து நாங்களே தான் எங்களுக்கு சுயனம் பெறாமல் பார்த்து கொள்ள வேணும். ஏனென்றால் எங்கண்ட சுயனத்தை இன்னொரு ஆள் எடுக்க மாட்டேன். அவர் எனக்காக சிம்பதைஸ் பண்ணலாமே ஒழிய நாங்கள் தான் கவனமாக செய்ய வேணும். ஆனா எனக்கு இந்த வைஃபின் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தபடியால தான் கொஞ்சம் என்ன வரும் இனி என்று சொல்லி நான் ஒரு சின்ன ஒரு பிள்ளை விட்டேன். நான் அந்த வெஜிடேரியன்ல இவங்க இந்த பிபிசி அதுகள் எல்லாம் சொன்னாங்க என்னென்றால் கோன் ஒரு சாமான் இருக்குது, அந்த QUORN கோன் ஒரு வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஹை புரோட்டீன் சொல்லி. அப்ப இவங்க எல்லாம் சொன்னா புரோட்டீன் பத்தாடா, புரோட்டீன் சாப்பிடுன்னு சொன்னோடனே நான் அதை தான் கொஞ்சம் கூட சாப்பிட்டேன் ஏனென்றா சொல்லி. ஆனா அது வந்து கணக்கு எடுத்தா அதுவும் they can trigger things. Anything too much of anything is bad. கோன் தான் எனக்கு அந்த புரோட்டீன் சப்ளிமெண்டா கணக்கு எடுத்தேன். அதுவும் சோயாவும் தான் கூட எடுத்துக்கொண்டிருந்தேன். என்னடா பருப்பு அதுகள் சாப்பிடலாம். என்னன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். இங்க ட்ரிங்க் இருக்குது நல்ல என்ஷூர் என்ஷூர் அதுகள் வந்து உண்மையா நாங்கள் அதுக்கு வந்து ஈஸியா கொடுக்கறது. எனக்கு கொடுத்தவங்க தேவையான அடுக்க சொல்லி அது வந்து என்னன்னா நாங்க அந்த பொடியை வந்து லேசியா வச்சுக்கிறோம். சாப்பாடு சொலிட் சாப்பிட வேணும். சொலிட் சாப்பிட்டு அதுல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேணும். நல்ல வெஜிடபிள் சாப்பிட வேணும். அப்பதான் நாங்க ஹெல்த்தியா இருக்கலாம். சாப்பிட இயலாதவைக்கு தான் அந்த இன்சூர் கொடுக்கறது. எனக்கும் கேட்டவ வேணுமோன்னு நான் வேண்டாம் சொன்னேன். ஜூசிங் நல்ல சொல்றேன். கேரட், பீட்ஸ், ஆப்பிள் அது ஜூஸ் பண்ணி. அதாவது பேலன்ஸ் டயட் எடுக்கணும், வேரி பண்ணணும். நான் ஒரு கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்டன் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்டு பழகினேன். நாங்க ஊர்ல மாதிரி கத்தரிக்காய், புடலங்காய், பருத்து, வைத்தங்காய் அதுகள் தான் சாப்பிடுறது. மற்ற அதுகளோட நான் ட்ரை பண்றேன். நான் தான் குக் பண்றேன்னா நான் சாப்பாட்டை வந்து நாங்க வேரி பண்ணணும், வேரி பண்ணி கொடுக்க வேணும். லைக் அந்த பீட்ரூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நட்ஸ் எடுக்க வேணும். அதுகள் எல்லாம் சாப்பிட்டா தான் உங்களோட உடம்பு வந்து கோப் பண்ணும். வெஜிடேரியனா இருக்க மேல பால், தயிர் பாவிக்க வேணும். பாலும் அவ்வளவு கூடாதுன்னு சொல்றாங்களே. ஏன்னா அவங்க மாடுகளுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா தயிர் கொஞ்சம் அந்த கட்டுக்கு நல்ல மட்டும் சொல்லுகிறாங்க. இன்டர்நெட்டை பாத்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பர்ட் மாதிரி கதைப்பினா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து செய்யலாது. நாங்கள் எங்களுக்கு எது சூட்டபிளோ அதுக்கு தக்க மாதிரி செய்ய வேணும். இதுதான் நான் என்னுடைய இது. நான் திரும்ப சொல்றேன், பார்த்தா அதுல ஒரு பிரச்சனை. இந்த கார்ன் வந்து மைக்ரோ புரோட்டீன் என்று சொன்னா, மைக்ரோன்றது காளான் வகை, அதுவும் இருக்கின்றது.
அதுல அது ப்ரோசஸ், அதான் அதுல பிரச்சனை. ஐ டோன்ட் நோ, தட் இஸ் த என்னுடைய ரீசன். இதெல்லாம் ப்ரோசஸ் இல்லையா? என்னுடைய சொந்தக்கார பிள்ளையோட அங்க ரிசர்ச் செய்தவாக தான் சொன்னா, எனக்கு கோன் வந்து கணக்க சாப்பிடக்கூடாது, இல்ல, too அதாவது much சாப்பிட்டா it ப்ரோசஸ் can. தேவை. இந்த ப்ரோசஸிங்லான பிரச்சனை இருக்குது. அதான் சொல்றாரு, இப்ப கேன்சர் கூட வார்த்தைக்கு காரணம் லாட் ஆஃப் ப்ரோசஸ் ஃபுட். இப்ப எங்களுக்கு 9:30 இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. 7க்கு மேல காய்கள் இருக்கின்றன. அதனுடைய சுருக்கமா அதோட ரெலவெண்டா மட்டும் சொல்லுங்க. இதோட ரெலவெண்டா மட்டும். நன்றி. அடுத்ததாக கலைவாணி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய மெசேஜ் நிறைய பிரயோசனமா இருந்தது. நிறைய இந்த இதுல எனக்கு முக்கியமாக ஒரு கேள்வி இருந்தது என்ன, ஸ்டில் நீங்கள் வெஜிடேரியனா தான் இருக்கிறீங்கள் என்று கடைசியில சொன்ன போது சந்தோஷமா இருந்தது. நான் நினைத்து கொண்டிருந்தேன், வெஜிடேரியனாக இருந்தால், அதாவது என்ன, எனக்கு ஒரு கசினுக்கு இந்த வருத்தம் வந்த போது டாக்டர்ஸ் ஹீமோ செய்ய முடியாதுன்னு சொன்னவர்களாம். 2 தரம் செய்துட்டு அவருக்கு அதுக்கு மேல செய்ய முடியாதுண்டு, ஏனென்றால் வெஜிடேரியனா இருந்தபடியாண்டு. நீங்க சொன்னீங்க வெஜிடேரியனா இருந்து கொண்டு முட்டை சாப்பிடலாமண்டா. எனக்கு அது மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஏனென்றா எனக்கு முட்டை என்றா மிகவும் பிடிக்கும். அப்ப வெஜிடேரியனா இருந்து கொண்டு முட்டையை சாப்பிடலாமன்னு சந்தோஷமா இருந்தது. அது நல்ல ஒரு மெசேஜ் எனக்கு கிடைச்சது. மற்றது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு நல்ல பாடமாக தந்திருந்தீங்கள். மிக்க நன்றி. நீங்க சுயநலத்தோட சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததா டாக்டர் சதா மேனோ. அனைவருக்கும் வணக்கம். அருமையாக விக்னேஸ்வரன் மாஸ்டர் அருமையாக உங்கள் சொந்த அனுபவத்தை விளக்கினது. அதுக்கு நன்றி. உங்கள் தைரியத்தையும் மெச்சக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இடைக்கிட பல தடவை கூறிவிட்டீர்கள், நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காம, பிள்ளைகளை எதிர்பார்க்காம நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதாகவும் அது மிக்க நன்று. ஏனென்றால் நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகினீங்கள் என்றால் வந்த வருத்தமும் மாறாது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸையும் நாங்கள் போகணும். லைஃப் ஸ்டைலும் சாப்பிட்ற சாப்பாடு மட்டுமல்ல, உணவு முறை எல்லாம் முக்கியமானது. நீங்க வெஜிடேரியன் இருக்கிறத பற்றியும் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச அளவில் பல கேன்சர் பேஷண்ட்ஸை பார்த்துருக்குறேன், அதை பற்றி அறிந்திருக்கிறேன். அதில் என்னென்னா கூட வெஜிடேரியனா இருந்தால் அந்த கேன்சர் நோயில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு கூடிய கதியிலையும் சக்சஸும் கூடன்றதுதான் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கணும். ரிசர்ச்லையும் கண்டுபிடிச்சிருக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் முக்கியமான காரணம் கேன்சர் வாரதுக்கு. நாங்கள் வருமுன் காப்போம் தான் அதன் பிரின்சிபிளாக இருந்தாலும் சில நேரத்தில் நாங்கள் அதை தவற விட்டு விடுவோம். அதால வருத்தம் வந்துடும். வந்த பிறகாவது நாங்கள் கூட கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் டாக்டர் ஜெகநாத் மாஸ்டர் நேரத்தை சொன்னவர், ஆனால் நான் ஒரு கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கிறது. எனது சிநேகிதி ஒரு டாக்டர் 4th ஸ்டேஜ் கேன்சர், ஓவேரியன் கேன்சர் தான் டயக்னோஸ் பண்ணினார்கள். அவருடன் பல தினங்கள், பல மணி நேரங்கள் கீமோதெரப்பி நேரம் நான் கூட போயிருந்து அவ கதிரில வச்சபடிதான். இங்கே லண்டன்லாம் வைத்தியம் செய்தவர்கள் பட்டியல் இல்லை. பல நோயாளிகளை கதிரில் இருந்தபடித்தான் ட்ரிப் எல்லாம் போட்டு மருந்து கொடுப்பார்கள். அப்போ அதை பார்த்துட்டு நான் போய் அவருக்கு சப்போர்ட்டுக்காக போயிருந்து கதைச்சு புத்தகம் வாசிச்சு ஏதாவது ஷேர் பண்ணி இருந்து போட்டு விட்ட போடணும். அப்படி ஒரு எனக்கு செய்யக்கூடிய அதுதான் செய்யக்கூடியதா இருந்தது. அவக்கும் அதை ஆறுதல் அளித்தான் தான் அவ கூடுவா. அது மிக முக்கியம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி யாரை கூட தொடர்பு கொள்றீங்கன்றதும் முக்கியம். எல்லோருடையும் கதைக்க வர மாட்டேன். இன்னொரு நோயாளி சுருக்கமாக கூறுகிறேன், இந்த நாட்டு மக்கள், அவர் சொன்னது எனக்கு என்னண்டா, 2 வருடமாக தான் ஒருவரோடும் கதைக்காம விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்ப நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போன இடத்தை அங்க இருந்து லேர்ன் பண்ணி கொண்டு வந்தது அடிஷனல, நீங்கள் உங்களுடைய நேரத்தை நோயாளிகளுக்கு செலவிட்டால் அது பயனாக இருக்கும். அப்ப அவரோட போயிருந்து என்ன அவருக்கு பிடித்த விடயம் எதுவும் செய்யக்கூடியதாக இருந்தால் கடைசி காலத்துல அதையாவது அவர்கள் விரும்பினதுகளை செய்யக்கூடியதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அப்ப நான் போயிருந்து கதைச்சு கேட்க சொன்னார், ஃபிஷிங் ட்ரிப்பில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னா 2 வருடமாக எனக்கு மனமொன்றும் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் ஃபோன் கால் வந்தாலும் ஆன்சர் பண்றேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அவசரப்படுவார்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவைக்கு உங்களோட கதைக்க விருப்பம் என்ன, உங்களுக்கு உதவி செய்யணும்னு பார்க்கணும். ஆனா நீங்கள் தான் அதை உதவி தள்ளி கொண்டு இருக்கிறீங்களா. அவர் சொன்னார், யூ ஆர் ரைட் டாக்டர்னு சொல்லி போட்டு பிறகு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அடுத்த கிழமை வீக்கெண்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெர்மிஷன் எடுத்து ஒரு ஃபிஷிங் ட்ரிப் போயிட்டு வந்தார். மண்டே நான் போய் பார்க்க சிரிச்ச ஒரு முகத்தோட நல்ல சந்தோஷமாக இருந்தார். அது எனக்கு மிகவும்
மகிழ்ச்சியை தந்தது. பல விடயங்கள் அதில் என்னென்றால் நாங்கள் எங்களோட நேரத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் கதைப்பதை நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் அதை பற்றி யோசிக்காதெங்கோ அது இப்படி அப்படி அதோ நாங்கள் தேவையற்ற ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும். அதுதான் எல்லாத்திலும் முக்கியமான விஷயம். எனவே இத்துடன் நான் நிறுத்த போகிறேன். இல்லாட்டி நான் மாஸ்டர் என்ன நிப்பாட்ட சொல்லுவேன். நன்றி. ஒருத்தருக்கு நேரம் சொல்ல போறோம். 9:28 சுகேந்திரா மாஸ்டர் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று விக்னேஷ் மாஸ்டர் ஐயா, நீங்கள் கதைத்த உங்களுடைய அனுபவத்தை கூறினீர்கள். உங்களுக்கு இவ்வளவு நீங்கள் எப்போதும் பாசிட்டிவா இருந்தா எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயமும். ஏனென்றால் நீங்கள் பாசிட்டிவா இருந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க தியானம் செய்கிற நீங்கள் என்று சொன்ன நீங்கள் அது தியானம் இல்லையா? நான் பெட்ல இருந்து யோகா செய்யறேன். நான் பொய் சொல்ல விரும்ப இல்ல. எனக்கு என்னன்னா நான் அப்படியே பழகிட்டு 4 மணிக்கு எழுப்பிடும். என் பாடி கிளாக் வந்து என்ன எழுப்பி விடும். ஆனா பிறகு நான் படுக்கிறேன் அனுப்பி என்னென்றால் இல்லாட்டா டயர்ட் ஆகும். ஃபியூ ஹவர்ஸ் தான் படுக்கிறபடியால பிறகு ஒரு 8-9 மணிக்கு தான் எழுப்புவேன். ஆனா பெட்ல இருந்து அந்த தலை கை கால் எல்லாத்துக்கும் நான் யோகா பிராக்டிஸ் செய்யறேன். செய்த உடனே ரிலாக்ஸ் பண்ணும்போது அப்ப திருப்பி நித்திரைக்கு போகலாம். ஓகே. ஆனால் எனக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்புறதுண்டா அது மட்டும் என்னால முடியாது. மற்றபடி சாத்திரத்துல போய் என்ன கணமண்டு பாருங்க. கேப கணமண்டா எழுப்புவீங்க. ஆனா சாத்திரத்தை நான் நம்புறேன், உள்ள சொல்றேன் உங்களுக்கு. உங்களுடைய தைரியம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் தான் உங்களை ரிமிஷனுக்கு கொண்டு வந்திருக்கின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் இந்த கதையை உங்களுடைய வாழ்க்கையை சொன்னதால எங்கள் எல்லோருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வருகிறது. என்ன என்றாலும் நாங்கள் கடந்து போகலாம் என்ற தன்னம்பிக்கையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த தளத்துக்கு அது மிகவும் தேவையான ஒன்று. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. 9:30 சிஸ்கந்தராஜா மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க, கருத்தை சொல்லி அறிவித்தலை. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சாளர் விக்னேஷ் ஐயா அவர்கள் அருமையாக பேசினார். இங்க இன்னொரு முறையும் வந்து பேச வேணும். எதிர்பார்க்கல இவ்வளவு அழகாக ஒரு ஸ்டோரி ஃபார்ம்ல வடிவா கொண்டு போய் வச்சிங்க. ஆக்களுக்கு கொஞ்சம் பயம் பெறாத மாதிரி தான் நாங்கள் செய்தது. அந்த பேச்சு இருந்தது. நார்மலா வந்து யாரும் பேசிக்க மெடிக்கல் டாபிக்ல பேசுறேன்னா ஒரு பயம் வேறும். நீங்க வெள்ள வடிவா சிம்பிளா கொண்டே முடிச்சீங்க. சீரியஸான சப்ஜெக்ட். அதுக்கு உங்களுக்கு நன்றி. மற்றது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் டேக்கில் வந்து ஒரு டென்டல் ஒரு பல்லு விஷயத்தை பற்றியும் காய்ச்சி அது என்னன்னு நீங்க சொல்லுங்க, திருப்பி சொல்றீங்களா? அதுக்கு இதுக்குமே சம்பந்தம் இருக்கிறதா? என்னன்னா ரெகுலர் செக்கப்புக்கு கூப்பிடுறாங்க. டென்டல்ல எவ்ரி இயர் போகணும். இல்லாட்டா அவங்க தங்கண்ட லிஸ்ட்ல இருந்து எங்களை தட்டி விட்டுருவாங்க. அப்ப நாங்கள் போக வேணும். அப்ப போய்க்க அவர்கிட்ட இந்த ஃபேமிலியே அங்கதான் போறது. இந்தியன் டென்டிஸ்ட் தான். அவர் தான் எங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். அவர்கிட்ட போய்க்க அவர் என்னோட நல்ல பழக்கம் என்ன, நான் கிவியில படிப்பிக்கிறபடியால அவர்கிட்ட பிள்ளைகளை பற்றி அதுகளை பற்றி எல்லாம் கதைப்பார். அதை கேட்க சொன்னார். யூ டோன்ட் லுக் ஆல் ரைட். அது கணக்க கதைக்க மாட்டேன், அவங்களுக்கு டைம் இருக்காது. செக் இட் வித் ஜிபி என்று சொல்லி சொன்னேன். நான் அப்பவும் கணக்கெடுக்கையில 2-3 கிழமை மாசத்துக்கு பிறகு தான் போனேன். ஆனா என்னுடைய பிள்ளைகள் சொன்னிச்சுன்னா ஆகவும் 2 ஏர்லியா போனாலும் டயக்னோஸ் பண்ண வந்து வராது. ஓரளவுக்கு கொஞ்சம் கேன்சர் டெவலப் பண்ணினா தான் அந்த கண்டுபிடிக்கலாம் கொலோனோஸ்கோபி என்று சொல்லிச்சுன்னா சில வேளை தே கேன் மிஸ் அண்ட் சொல்ல. இது வந்து அவர் இந்த டென்டிஸ்ட் என்னதுக்கு அதான் ஜிபிட்ட போய் சொல்ற ரீசன் வந்து உங்களோட டென்டல் அதுல என்ன ப்ராப்ளம் இருந்தபடியாவா? இல்ல இல்ல அவர் என்ற உடம்ப பார்த்துட்டு நான் சும்மா ஜெனரலா பார்த்துட்டு அதோட நான் அவரை பார்த்தேன்னா அவர்கிட்ட வாய்ப்பா நாங்க செக்ரட்டரி அவ வந்து மொட்டாக்கு போட்டு கொண்டு இருந்தவா. அவருக்கு கீமோ நடந்ததோ தெரியாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னாரோ தெரியாது. நான் அவரை இன்டர்வியூ பண்ணி கேட்கல. அது வந்து இன்னொன்று நீங்க சொன்னீங்க, அதாவது உங்களுடைய அந்த இப்படியான நேரங்கள்ல உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதையெல்லாம் லூஸ் பண்ணுவீங்க. தியானம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதை வந்து நீங்க ஒழுங்கா நீங்க வெள்ள நுழம்புறீங்கன்னு சொன்னீங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் செய்தா நல்லா இருக்கும். அது என்ன மாதிரி என்றா நீங்க காலம் எழுப்பினோன்னு ஒரு 5 நிமிஷம்
பல்லு பிரஷ் பண்றீங்க. அதே போல நீங்க 5-10 நிமிஷம் தியானத்துக்கு நீங்க எடுப்பட வேணும். காலமையும் பின்னேரம் நாங்கள் பிரஷ் ஓமம் பண்றாங்களோ அதே போல ஓமம் நான் காலமே எழுப்பின உடனே எவ்ரி மார்னிங் பிஃபோர் ஐ மேக் மை டீ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வாட் எவர் நான் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு விளக்கு கொளுத்தி அதுல தேவாரம் சொல்லி பிரேயர் எல்லாம் சொல்லி அது ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். அது முடிய இப்ப வந்து நான் என்னன்னா இந்த டயபிட்டிஸ் குறைக்க வேணுமென்றபடியால ஒரு 1 hour எக்ஸசைஸ் செய்யறேன். நான் 1 hour ஏனென்றா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 hours ஃபாஸ்டிங் செய்தேன். ஏனென்றால் விளையாட்டுக்கு என்னடா வயது போக எங்களுக்கு கணக்க சாப்பாடு தேவையில்லை. அதோட நான் வந்து என்னுடைய லைஃபை கொஞ்சம் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். என்னென்றால் கனடாவில் உள்ள ஆக்களோடையும் சேர்ந்து யோகா செய்யறேன். அவியல் இந்த 9 o'clock வந்து 9:30 வந்து எங்களுக்கு 1:30. அப்ப நான் ஒரு 10-11 மணிக்கு சாப்பிட்டா அப்புறம் யோகா முடிய 3-4 மணிக்கு தான் சாப்பிடுவேன். ஓகே, வெரி குட், நல்லது. மற்றது வந்து என்னென்னா அது மாத்திரமில்லாம நாங்கள் யூனிவர்ஸுக்கு நன்றியுடையவர்களாகவும் இருக்கணும். நன்றியை சொல்லிக்கொண்டு வந்தாவே யூனிவர்ஸ் இன்னும் கூட செய்யும். நீங்கள் சும்மா சொல்லி பாருங்க, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், ஹெல்த்தியா இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு வர 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 இப்ப நன்றி சொல்றேன்னு சொன்னா அது இன்னும் கூட செய்யும். நான் கணக்க பேசாமல் நான் அறிவித்தலுக்கு போகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி விக்னேஷ் ஐயா. மிகவும் அருமையாக உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு நீங்கள் தொடங்கினது எல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி கொண்டு போனீங்க. மற்ற தன்னம்பிக்கையும் மற்றது நீங்கள் செய்கிற யோகா தியானம் எல்லாம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. 9:36 கௌரி ராஜம்மா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அருமையாக உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எடுத்துட்டு சொன்னீர்கள். பொதுவாகவே முதியோர்களுக்கு வயோதிகமும் நோயும் தான் துன்பப்படுத்தும். ஆனால் அது இரண்டையும் எப்படி நீங்கள் வெற்றி கொண்டீர்கள் என்பதை ஒரு கதையை போல அழகாக விளக்கியதோடு எல்லோருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை இதன் மூலம் நீங்கள் விதைத்திருக்கின்றீர்கள். தனித்திருக்கின்றோம், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றோம் என்றெல்லாம் எந்த நேரத்திலும் நாம் கவலைப்பட தேவையில்லை, நாம் முயன்றால் முடியாததில்லை என்று சொல்வதைப் போல நீங்கள் வெகு அழகாக எடுத்துக்காட்டினீர்கள். நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக எதையும் நம்மால் வெற்றி காண முடியும் என்று சொன்ன அந்த தன்னம்பிக்கையான உங்களுடைய உரை தனித்த பாராட்டை பெறக்கூடியதாக இருக்கிறது ஐயா. இது ஒரு சிறந்த வழிகாட்டி. இன்று அனைவருக்கும் தேவையானது, வயோதிகர்கள் அனைவருக்கும் மிக மிக தேவையான ஒரு வழிகாட்டியாக உங்கள் உரை அமைந்தது. வாய்ப்புக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக டாக்டர் சரஸ் உலகநாதன் அம்மா. சரி, நானும் ஒரு கேன்சர் சர்வைவர். 22ஆம் ஆண்டு எனது கணவர் 4 வருஷமா நான் வீட்டிலேயே வச்சு பார்த்தேன். அவருக்கு டிமென்ஷியா இருந்தபடியால் ஜனவரி 7 அவர் இறந்தவர். ஒரு கிழமையால எனக்கு கேன்சர் டயக்னோசிஸ் வந்தது. பிப்ரவரியில எனக்கு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன். I had to take 1 kidney out because I had in the ureter. ஆனால் சிம்டம்ஸ் வேலை இண்டிகேட்டிவ் இல்லை. நான் லக்கி, நான் மெடிக்கண்டபடியால் சேரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் செய்தபடியால் வேலை கண்டுபிடிச்ச வேலை. அப்போ நான் ஒரு கேரளத்தான் ஹாய் பண்ணி வச்சிருந்தேன் 1 month. அதுக்கு பிறகு நான் என்னுடைய அளவில் நான் தனியாக தான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டு வந்தேன். நான் அவங்கள்ட்ட தைரியத்தை என்ன நான் சொல்கிறேன்டா, ஒரு ஆணாக இருந்து நீங்கள் பசி, எனக்கு கீமோ இல்லை, எனக்கு இப்போ இம்யூனோதெரப்பி தந்து கொண்டிருக்கிறேன். இப்போ மார்ச்சில் ஒரு சின்ன ஒரு திரும்பி பிளாடரில் வந்து அதுவும் எடுத்து போட்டு ஐ வெண்ட் அண்ட் ஹாலிடே ஃபார் a month also in Cape. நான் மெடிக்க இறங்குறபடியாக எனக்கு விளங்கும், நான் எல்லாம் இது. மற்றது நான் சமையல் செய்து பழக்கம். நீங்கள் ஆணாயிருந்து கொண்டு உங்களுக்கு பசி இல்லாத நேரமும் நீங்கள் உங்களோட தைரியமாக இருக்கணுமென்று சமைச்சு அந்த நேரம் சாப்பிட்றது சரியான கஷ்டம். அப்படி இருந்து உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணி வலந்துடமாக இருந்து செய்தது மிச்சம் பாராட்டுக்கு தக்கது என்றுதான் நான் சொல்லுவேன். தன்னம்பிக்கை, நான் எப்போதும் செல்ஃப் டிசிப்ளின். எனக்கு ஒரு நாளும் ஒருவருமே சொல்றதில்லை. என்னுடைய அளவில் நானே சின்ன வயதிலிருந்து அது அப்படித்தான் நான் வந்தேன். இப்போ அப்படித்தான் செல்ஃப் டிசிப்ளின். எனக்கு ஒரு பேரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நான் என்ன நானே பார்த்து கொள்ளுவேன். அது போலதான் நீங்களும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி.
நன்றி. தேங்க்யூ. எனக்கு தன்னம்பிக்கை இல்லை, நான் சரியான லேசி. ஆனால் தனியா வாழைக்குள்ள பிறகு சொல்லுவாங்கல்ல, நான் வேற வழி இல்லாத செய்யத்தானே வேணும், அப்படித்தான் செய்தேன். நான் அதோட எனக்கு நல்ல கர்மா இருந்தபடியால தான் தப்பினான். வாரதும் போறதும் எல்லாம் எங்கண்ட பழைய கர்மவில்லை என்று சொல்லுவாங்க. அதுதான் தான் நான் நினைக்கிறேன். அதை நினைத்து கொண்டு நாங்கள் ஒன்று எங்கண்ட சரியான வேலைகளை செய்யாம இருக்கக்கூடாது. நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்ல வேணும். நாங்கள் எல்லாரும் கட்டாயம் ஒரு வில் எழுதி வைக்க வேணும். இந்த வைஃப் சாகைக்கே நாங்கள் வில் எழுதிட்டோம். ஏனெண்டா இல்லாட்டா இங்க உள்ள லோயர்ஸ் உங்களோட காசுகளை முடிப்பாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் அடிபடும், பேர பிள்ளைகள் அடிபடும், சௌரங்கள் அடிபடும். ஒரு சிம்பிள் வில்லாவது எழுதி வையுங்க கட்டாயம். அது வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது நீங்கள் நினைச்சது எல்லாத்தையும் செய்ய வேணும். என்ன டிராவல் பண்ண எல்லாம் என்னுடைய வைஃப் பிள்ளைகள் படிக்கும் பிறகு நான் டிராவல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவருக்கு ஆட்டுல விருப்பம், கார்டனிங் விருப்பம், நல்லா கீறுவா. மற்றது அவ இத்தாலி அதுகள் எல்லாத்துக்கும் போக இருந்தவா. அவ கடைசி அவருக்கு அது கிடைக்கல. அதால எனக்கு சரியான கவலை. ஏனென்றால் அவ சரியான ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான். கிட்டத்தட்ட தானும் தன்பாடும் தன் வேலையிலும் செய்து பிள்ளைகளை படிப்பிச்சதே அவதான். இப்ப நான் ஒரு சப்போர்ட்டரா தான் வீட்டுல இருந்தேன். அப்ப நாங்கள் we had to work as a pair or group. அப்பதான் நாங்கள் we can achieve. அப்ப அதோட நாங்கள் ஒரு வழிகாட்டியா இருக்கணும் எங்கட பிள்ளைகளுக்கு. நாங்கள் தண்ணி அடிச்சு கொண்டு சிகரெட் எல்லாம் அடிச்சு கொண்டு தம்பி குடிக்காது என்றால் கட்டாயம் குடிக்குங்கள். இவர் என்ன செய்து கொண்டு எனக்கு இப்படி சொல்றாரு சொல்லி. எனக்கு நல்ல டிசிப்ளின், தன்னம்பிக்கை அது எனக்கு சின்ன வயதுல இருந்து இருக்குது. எனக்கு அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். மற்றது நானே என்னுடைய அலுவலகம் எப்போதும் செய்து கொண்டிருப்பேன். நானே எனக்கு யோசிச்சு எல்லாம் நான் தான் செய்யறது. முழுக்க என்னுடைய கரியரும் என்னுடைய. நன்றி அம்மா. நேரம் கடந்து விட்டது. நீங்கள் ஒரு முறை பேசுங்க உங்களோட அனுபவத்தை பற்றி இந்த தலைப்பிலே. நன்றி. ராஜி சிற்றம் அம்மா, நீங்க பேசுங்க இப்ப. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி டாக்டர் ஜெகநாதன் ஐயா, விக்னேஷ் ஐயா. இந்த டைட்டில பார்த்துட்டு எனக்கு பயமா இருந்தது. நீங்கள் என்னென்னலாம் சொல்ல போறீங்களோ தெரியாது. அது இரவு நேரத்துல கேட்டுட்டு அப்புறம் படுக்க நித்திரையும் வராது. இதை யோசிச்சு கொண்டிருக்க முடியும். யோசிச்சு வரவோ வர வேண்டாம் யோசிக்கிறேன் நான். இப்படியான இந்த தலைப்பை பார்த்துட்டு யோசிக்கிறேன் நான். அப்படித்தான் யோசிச்சு கொண்டு வந்தான். ஆனா உங்களோட பேச்சு கேட்ட பிறகு எனக்கு கூட மேல தைரியம் வந்திருக்குது. ஏன்னா நீங்கள் சரியான ஒரு பாசிட்டிவ் பர்சன் அண்ட் வில் பவர். அது ரெண்டும் இருந்தாலே நீங்கள் எவ்வளவுதான் வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அதை ஃபைட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணலாம். அதை நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட கற்றுக்கொண்டேன். தேங்க்யூ. இல்ல, நான் என்னை பற்றி கணக்க சொல்லலாம். நான் பெருசா சொல்லிக்கொண்டு யோசனை இல்லை. நான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ஸை கொடுக்குறேன். நான் உங்களுக்கு உதவியா இருக்க வேணும் என்றதுக்காக தான் சொன்னேன். இது கதைக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஆனா ஒரு கிழமையா நான் டைப் பண்ணி வயது போன நேரம் அந்த கம்ப்யூட்டிங் அதை செய்தபடியால நான் செய்யறேன். டைப் பண்ணி அதை ஒரு ஓர்டர்ல போட்டு ஒரு லெசன் பிளான் மாதிரி தான் இது செய்தேன். நான் அதுலயும் கணக்க விட்டேன். நான் என்னடா டைமிங்கால chat box இருக்கு. chat box கட்டாயம் வாசிக்க வேணும். கனவே எழுதியிருக்கிறேன்.